ஆன்மாவை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை அல்லது ஆன்மா ஒரு தனிப்பொருள் என்பதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை இருந்தால்தான் நீங்கள் சிற்சபை என்பதாக சொல்லுகின்ற ஒன்றை பற்றிய அனுபவம் கூடும் என்பதை எப்படியெல்லாம் ஏற்கலாம் என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். தனி வெளி என்பதாக ஒவ்வொரு ஆன்மாவுக்குமான ஒரு அடிப்படையை வள்ளல் பெருமான் வைக்கின்றார் என்பதனையும், அது சுத்த சன்மார்க்கம் என்பதாகிய இடத்தை அடைய வேண்டும் என்பதையும் நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிற்சபை என்பது ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட ஒரு சொல் அல்லது பெயர் என்பதை நீங்கள் முதலிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த சுத்தம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஆணவம் பற்றிய அடிப்படையை எப்படியெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் சொல்லியிருந்தேன். அதிலே இந்த சுத்தம் நமக்கு எப்படி வரும் என்று கேட்டால், நாம் அழுக்காக இருக்கிறோமா என்று கேட்டால் அது இல்லை. அழுக்காக நமக்கு ஒரு பொருள் இருந்தது, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான், அது பற்றிய விளக்கத்தை தான் ஆணவம் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக விளக்கியிருந்தேன். அதாவது இதனுடைய அடிப்படை தத்துவ வரையறைகளை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் என்பது. தத்துவ அடிப்படைகளை புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். ஏனென்று கேட்டால், இந்த தத்துவம் என்பது ஏதோ இந்த சிந்தனை ஆராய்ச்சி என்பதாக இல்லாமல் ஒரு அனுபவத்தை முறைப்படுத்துவது. இந்த அனுபவத்தை முறைப்படுத்துவது தான் இந்த தத்துவத்தினுடைய வேலை. அதாவது ஒரு பொருள், இந்த பொருளை எப்படி அனுபவிப்பது, ஒரு பொருள், அந்த பொருளை அனுபவிப்பதற்கு நாம் தெரிந்து அனுபவிப்பது ஒன்று, அந்த அனுபவத்திற்கு நாமே வருவது ஒன்று. இப்போ இயற்கை பொருள்களை நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முதல்ல இது புரியாது. இருந்தாலும் நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவது, இந்த பல் துலக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஊத்தை வருகிறது, அதனால் பல் துலக்குகிறோம். அதுவே மிருகங்களுக்கு அந்த விஷயம் நடக்கிறதா என்று கேட்டால் அப்படி அதற்கு இல்லை. அப்போ சுத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை இயற்கையாகவே நம்முடைய கருவிகளுடைய அமைப்பு கொண்டிருக்கிறது. கருவிகளுடைய அமைப்பு கொண்டிருப்பதனால நாம் சுத்தம் செய்கிறோம். அப்போ சுத்தம் என்பது நமக்கு அடிப்படையிலேயே தேவையா என்று கேட்டால் அந்த மாதிரி ஒரு முறையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். இன்னும் அதை எளிமையாக சொன்னால், எல்லா விதமான உதாரணங்களும் இந்த உண்மை தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு அவன் அருளால் அவன் தாள் வணங்குதல் அப்படிங்கிறதுனுடைய உண்மை தெரியும். என்ன அப்படின்னா, நான் வேறு வேறு வடிவங்களில் இதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நாம் செய்கிற எந்த ஒரு செயலும், அதாவது நீங்கள் வரலாற்று நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது தினந்தோறும் நடக்கிற வாழ்வியல் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் இருக்கிற பெரிய உண்மை என்னவென்றால், எது சரி என்பதை திட்டமிடுகிற ஒரு விஷயம். இந்த நாம் சரியான இடத்திற்கு வந்த பிறகு சரி என்று சொல்லுகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த சரியான இடத்தை நீங்களாகவே அடைய வேண்டும். இதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சாதாரண விஷயம். இப்போ எல்லாரும் இங்கே குடும்ப முறையாக நாம் இந்தியாவில் அல்லது உலக அமைப்புகளில் வாழ்கிறோம். இந்த குடும்ப முறைக்கு வந்தது யார் அப்படின்னா, தென்னிந்தியா அல்லது இந்திய குடும்ப முறை அப்படிங்கிறது மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அது தெளிவாக எழுதுவாங்க.
தொடக்க காலத்தில் குடும்பம் என்பது நாகரிக வரலாற்றுக்குள்ளே அப்படி நேரடியாக கிடையாது. குடும்பங்கிறது நம்ம ரொம்ப பின்னாடி வந்தது. அதுலேயும் பலதார மனம், அதுக்கப்புறம் ஒரு தார மனமுறைக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஒரு 50,000 வருஷமாவது இதுக்குள்ளே இருக்குது. அதாவது மனிதன் நாடோடியாக இருந்து, காட்டு மிராண்டியாக இருந்து, அவன் யார் இன்னார்னு தெரியாமல் குடும்பம் நடத்தி, குழந்தை பிறந்து அது யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாமல் எல்லாருமே அது மேலே பாசம் காட்டுற மாதிரி இருந்து, அப்புறம் ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள், அப்புறம் ஒரு ஆணுக்கு பல பெண்கள், இப்படிலாம் வரலாறு வளர்ந்து, நீங்கள் மானிடவியல் புக்கெல்லாம் படித்தீங்கன்னா அது தெரியும். வரலாற்றுக்குள்ளே அறிவியல் உண்மை இதெல்லாம். நாம் இன்றைக்கி ஒரு குடும்பமாக வாழறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் எப்படிலாம் வரைமுறை இல்லாமல் வாழ முடிஞ்சதோ அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறோம். நாம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து அதுக்குள்ளே அதாவது ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செய்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு எச்சம் தான் உங்களுக்கு மகாபாரதத்தில் பார்க்குறது. திரௌபதி, பாண்டவர்கள்லாம். அதுக்கப்புறம் கண்ணன் பார்க்கும்போது ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளுதல், இவங்க எல்லாரும் சமூக வரலாற்றுக்குள்ளே வருகிற எச்சம், பாத்திரம். இந்த வரலாற்றை உணர்றதுக்கு இருக்கிற அடிப்படை இதெல்லாம். இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மையும். அதுக்கப்புறம் ராமன் தான் இதில் பெரிய வேலை பார்த்தவர். ராமன் தான் ஒரு பெண் ஒரு ஆண், இதுதான் சரியான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை வாழ்ந்து காட்டி, அதன் மூலமாக இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் ராமனுடைய வாழ்க்கை. அதனால தான் கண்ணனுடைய ஈராங்கிறது ஒரு ஆணாதிக்கம் அப்படிங்கிறது தொடங்கினது கண்ணனுடைய வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி திரௌபதி அல்லது நாம் பார்க்குற சக்தி வழிபாடுலாம் இருக்குல்ல, அது பெண்கள் கீழே எல்லாமே இருக்கும். ஆனால் அப்போ பொது உடைமையில் இருந்தது. உழைக்கிறவங்க அதை பங்கிட்டுக்கிறது. இப்போ மாரியம்மா கோயில், காளியம்மா கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் விளையிற கூழை, அதாவது எல்லார் வீட்லேயும் விளையிறது அந்த ஆடி மாதம் அல்லது சித்திரை மாதம் இதுக்குள்ளே கூழ் செஞ்சு தொட்டியில், அம்மன் கோயில் தொட்டியில் ஊற்றணும். அதை கொண்டு போய் ஊற்றின பிறகு அங்கே இருக்கிறவங்க ஜாதி பேதம் இல்லாமல் அவங்கவுங்க ஒரு கொஞ்சம் ஊற்றிட்டு குடத்தில் அந்த தொட்டியிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, எந்த பேதமும் இல்லாமல் அனைவரும் பங்கிடுதல் அப்படிங்கிறதுனுடைய எச்சம், அந்த வரலாற்றோட ஒரு மீதி அது. அதுக்கப்புறம் ஆணாதிக்கம் வந்தப்போ கண்ணன், அதுதான் சூழ்ச்சி, ராஜ்யத்தை கைப்பற்றுதல், இந்த வரலாறுலாம் அதுக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் இல்லை ஒரு பெண் ஒரு ஆண், இதுதான் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற வரலாற்றை உலகத்துக்கு அமைத்து காட்டிய ஒரு வரலாற்றுக்குள்ளேயே தெளிவாக பதிவு செய்த ஒரு ஆளாக நாம் ராமனுடைய வரலாற்றை பார்க்குறோம். ராமன் தான் என்ன பண்ணுறாருங்கன்னா, நம்ம விதின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நாம் நினச்ச மாதிரி வாழ்ந்துட முடியாது, இந்த வாழ்க்கை விதிக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்கிறது ராமனுடைய கூற்று. இதுதான் ராமாயணத்தில் வர்ற முடிவு. எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நாம் வாழ்ந்த வரலாறுக்குள்ளேயே ஒரு முடிவை பார்த்துருக்குறோம். பெண்கள் உற்பத்தி பண்ணுறது, விவசாயம், கால்நடை இதெல்லாம் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் இல்லை சொத்துக்களை கிருஷ்ணன் அல்லது கண்ணன் அதை உரிமை கொண்டாடி பெண்களை அவர் கீழே கொண்டு வந்தது. அதுதான் தசரதனும் கூட. இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது ராமன். இதெல்லாம் வரலாற்றில் ஒரு 100 வருஷமாவது குறைஞ்சி இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே நின்ன ராமனுடைய வாழ்க்கையில் அவர் கனவியன் மனைவிக்குள்ளே அவர் கண்டுபிடிச்சதுன்னா, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, இதெல்லாம் நீங்கள் கம்பராமாயணம்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். விதியின் பிழை, நம்ம வாழ்க்கையை நாம் விதியை தான் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத ராமன் தெளிவாக இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார். அதுதான் ராமன் ஈரா, ராமனுடைய அந்த தொடக்கம். இந்த அதாவது அது ஒரு பெரிய புதுமை. இன்றைக்கி நீங்கள் வடநாடு இந்தியாவெல்லாம், அதாவது இந்தியாவில் பெரிய ஆதிக்கம் அல்லது ஒரு மிகப்பெரிய பதிவு ராமன். செத்தா கூட நீங்கள் ராமநாமம் சத்தியம் அப்படின்னா அந்த பணத்தை காசியிலலாம் தூக்கிட்டு போவாங்க. போனீங்கன்னா தெரியும், பணம் தூக்கிட்டு போகும்போது காசியில் ராமநாமம் சத்தியம், ராமநாமம் சத்தியம். இதுதான் ஆந்திரா தாண்டி நீங்கள் வட இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது காரணம் என்னன்னா, ராமன் என்கிற அந்த தலைவனுடைய அந்த பதிவு இந்தியா முழுக்க இருந்தது. அதுக்கு காரணம் இதுதான், குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறதுல. இப்போ இதில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, திரும்ப இதுதான், ஒருவன் ஒருத்தி குடும்பம் நடத்தி பிள்ளைகள் இவங்களுக்குள்ள வாழ்க்கையை முதுமையில் எப்படி நடத்துறது, இது எப்படி ஒழுங்குபடுறது, இதுக்குள்ள ஒழுக்கம்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போராடுறவனுக்கு தான் விதியை பற்றி தெரியும். இதுக்குள்ள எப்படி வேணாலும் வாழலாங்கிறவனுக்கு விதியை பற்றி தெரியாது.
இப்போ மனித நாகரிக வரலாற்றுக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு வந்து நின்னோம்ல, இங்கதானே அன்பு தெரியுது, பாசம் தெரியுது, உறவு தெரியுதுன்னு வந்து நிக்கிறோம்ல. நீங்க காட்டு மிராண்டியா இருந்து ஒரு பெண் பல ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து மாற்றி ஒரு ஆண் பல பெண்ணை கல்யாணம் பண்ணுறத மாற்றி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படிங்கிறத கொண்டாந்து நீங்க நாம நின்னோம்ல வரலாற்றுக்குள்ள மனிதர்கள். இந்த நீங்க வந்து நிக்கிற வரைக்கும் உங்க வழியில உங்க போக்குல ஆட விட்டு வந்து நிக்கிற மாதிரி பண்றதுதான் கடவுளோட வேலை. வரலாறு தான் இது. ஆனா இதுக்குள்ள நான் கடவுளை பாக்குறேன். எப்படி எதுக்குள்ள நீங்க வந்து நின்னா சரியோ, நீங்க எங்க வேணாலும் போங்க. ஆனா எந்த வரலாற்றை எந்த இடத்துல உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும், எது சரியான இடம் கடவுள் ஞானம் முடிவு செய்திருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்களாவே வரணும். இதுதான் ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள இடைவெளி. கடவுள் ஒரு எப்படி வந்தால் இவர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இதுக்குள்ள இந்த இவங்களுக்கான விஷயத்தை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சரியான புள்ளி முடிவான ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்க வர்ற வரைக்கும் உங்களை எந்த வழியிலும் போகக்கூடாது. ஆனா நீங்க அது வந்து சேர்றதுக்கு உங்க சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கான பின்விளைவுகளை புரிய வச்சு நீங்க இந்த இடத்துக்கு வரணும். அதே மாதிரிதான் வாழ்க்கையினுடைய இன்னைக்கு நாம பிறந்து சின்ன வயசுல ஒரு மாதிரி வளர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ சொல்லிக் கொடுக்கலையோ அல்லது வீட்டு ரீதியா வந்ததோ வரலையோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இங்க இது வரைக்கும் இன்னைக்கு ஆன்மீகம் வரைக்கும் வந்து நிக்கிறோம்ல, இதுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் வர்றதில்லை. ஆனா நமக்கும் ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அதை நம்ம காதுல விழ வச்சு ஒரு சூழலை ஏற்படுத்தி இங்க வந்து உட்கார வைக்கிறாங்கல்ல. இதுவும் எந்த மாதிரியானது? எப்படி நாம எதுக்கு வந்து நிக்கணுமோ அதுக்கு நீங்களா வந்து நிக்கிற மாதிரி செய்யறது. அதான் அது சூட்சி. கடவுள் செய்யற ஒரு பெரிய சூட்சமும் இல்லது. அது கடவுள் செய்யற அறிவு திறம் என்ன அப்படின்னா, அவரா சொல்லி உங்களை வழி நடத்தக்கூடாது. ஆனா நீங்க அந்த வழியில வந்து நிக்கிறதுக்கு என்ன மாதிரிதான் உங்களை பிளே பண்ணணுமோ, இதுதான் ஆடாதால் ஆட்டு விட்டார் அருள்வர் ஆடாதாலே, அதுக்கப்புறம் அவனருளாலே அவன்தால் வணங்குதல் அப்படிங்கிறதுலாம் இப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க கடவுள் பார்த்துக்கிறாருன்னு சும்மா வார்த்தைக்கு சொல்றது இல்லாது, அதுக்குள்ள உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நீங்க நின்று அந்த இடத்துக்கு வந்து அதுக்குள்ள தேடுதலுக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் கடவுளுக்கு காரியம் வேலை எளிமையாக முடியும். இப்ப இந்த ரெண்டு சொன்னல, எது ஒன்று நம்மை வழி நடத்துதல், நமக்கு திட்டமிடுதல். இந்த திட்டமிடுறது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எப்படி எது சரியானது என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அல்லது வந்து அந்த பேரறிவு எல்லாம் அல்ல ஒரு அறிவு நாம் சொல்றோம்ல, அந்த அறிவு உங்களுடைய பாதை அல்லது உங்களுடைய புரிதலுக்கு எது சரியான வடிவம் அப்படிங்கிறது தான் திட்டமிடுறது. அவர் என்னத்துக்கு திட்டமிடுறது இல்ல, உங்களுக்கான பாதையில் எந்த வடிவம் உங்களை ஈடேற்றும் அப்படிங்கிறதுக்குள்ள கடவுள் ஒரு ஒரு திட்டம் வகுக்கிறார் வச்சுங்களேன். இந்த திட்டத்துக்குள்ள நீங்க வர்றது அவர் செலுத்தி வர்றதில்லை. நீங்க எப்படி வேணாலும் போலாம். ஆனா கடைசியில நீங்க வந்து அந்த இடத்துக்கு நின்ன பிறகு அதுல மாற்றுறதுக்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வேலை செய்ய மாட்டீங்க. இப்ப குடும்பத்தை மாற்றுறதுக்கு யாராவது வேலை செய்ய அதிகாரங்கள் பண்ணுவாங்க. குடும்பத்தை உடைக்கிற வேலைய குடும்பத்தில் வாழுகிற எவர் ஒருவரும் இதிலே புரிந்து கொண்டு வாழ முடியவில்லை அப்படின்னு திறவு அப்படிங்கிறது ஆசைப்படுறதில்லை இது. ஆனா குடும்பத்துக்குள்ள வாழ்ந்து பிரச்சனைகளுக்குள்ள தெளிவடைந்து இது இந்த குடும்ப அமைப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பொதுவா அறிவிக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு இருக்குதா? இப்ப இருக்கிற குடும்ப அமைப்பு மாதிரி அப்படி ஒரு எண்ணம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்போம். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எவல்யூஷன் தியரி சொல்லுவோம் அறிவியல் படி. இந்த அறிவியல் படி சொல்ற எவல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு குதிரையோ அல்லது ஒரு யானையோ அல்லது மீனோ இந்த மாதிரி இருக்கிற உயிரினங்கள். இப்ப மீன் வந்து நீந்தது இல்லை, அது என்ன ஆசைப்படுமானா பறக்கிறதுக்கு ஆசைப்படும். இப்ப வேற அதுக்கு மீனுக்கு கீழே இருக்கிறது தான் தண்ணியில வாழ்ந்து புழுவா இல்லாம பூமியில இல்லாம தண்ணியிலே இல்லாம தண்ணியிலே இருந்து வாழற மாதிரி அது நினைச்சுன்னா அது மீன் ஆகும். இப்படி இதுதான் பரிணாமம். அதுல மீன் என்ன பண்ணும்னா பறக்கிறதுக்கு நினைச்சு அடுத்த கட்டத்துக்கு அது நினைக்குமா. அதுதான் வலிமையானது வாழும் அப்படிங்கிற கருத்து இந்த டார்வினுடைய பரிணாம கொள்கையில. அப்ப அதுக்கு என்ன கருவி வேணுமோ அது நினைக்க அந்த ஜீன்ல அது பதிவாகி அடுத்த தலைமுறையில இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா,
ஆப்பிரிக்கா யானையினுடைய முரம் போன்ற காது, பெரிய காது. இந்த நம்ம இந்திய யானை போல காது உடைய யானையா மாறுறதுக்கே சில லட்சம் மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படிலாம் நினைச்சு அது மாறும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப பழகு. நான் வந்து ஒரு சின்ன பிட்டு, ஒரு காது மாறுறதுக்கே. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மனிதனா இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்ப இந்த உறுப்பு இப்படி நல்லா இருக்குது, இந்த உறுப்பு இப்படி நல்லா இருக்குது, இதுக்குள்ள இந்த உறுப்பு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஒரு காது நினைக்கிறீங்க, அல்லது மூக்க நினைக்கிறீங்க, அல்லது இதயத்தை நினைக்கிறீங்க, வயிற்றை நினைக்கிறீங்க. இந்த உறுப்பு மட்டும் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு அமைப்பா கடவுள் கொடுத்துருக்காரு, அல்லது இந்த மாதிரி ஒரு படைப்பு நடந்திருக்குதுன்னா இந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நினைக்கிறதுலாம் சொல்றாங்கல்ல, ஒரு இத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படிதான் நம்ம பிறந்து வந்து வாழ்ந்தாச்சு. ஆனா இப்ப மனுஷனான நாம எதுவா மாறுறது நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, எல்லா மனிதர்களும் அழகுபடுத்த நினைச்சு குழந்தைங்கலாம் இப்ப அழகாதான் கொஞ்சம் கொஞ்சமா அழகு மாறிக்கிட்டே வருதா, அது மட்டும் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா எல்லாரும் அழகு வந்து நிலையா வந்து விரும்புகிற மாதிரி முடிவுல வரல. ஆனா நினைச்சு வளர்க்குறாங்க குழந்தைங்கள அல்லது மற்றவங்கள அழகா நினைச்சு வளர்க்குறாங்க. சிலது அந்த பந்தம் இல்லாத போது, சிலது பெருசு போகுது, அது வேற விஷயம். ஆனா நினைக்கிறது இப்படிதான் நினைக்கிறோம், எல்லாரும் அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைக்கிறோம். இது தவிர வேற மாதிரி ஏதாவது நினைக்கிறோமா? அல்லது இது தவிர வந்து இப்ப உயிரினங்கள் மாறி வந்துருக்குது இல்ல, இப்ப நாம எந்த மாதிரி போலாம் நினைக்கிறது இல்லை. ஆனா என்ன நினைக்கிறோம்னா, வசதிக்கு ஆகாய விமானமோ அல்லது ரயிலோ அல்லது இந்த மாதிரி கருவிகளை படைக்கிறோம். மனிதனா பிறந்த பிறகு எப்படி மீன் பறவையாவ நினைச்சு அது ரக்கையை அது மாறிக்கிட்டோ, ஆனால் மனிதன் இவன் நினைக்கிற எல்லாத்தையும் வெளியில இருக்கிற பொருளை தான் மாத்துறான். இவன் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரல இல்லை. இதானே அறிவியல் சொல்ற உண்மைப்படி நாம நம்மள ஆராய்ச்சி பண்ணா நாம எதுவாவது நினைக்கிறோமா? எல்லாத்தையும் என்ன நினைக்கிறோம்னா வெளியில இருக்கிறத மாற்றி நாம வாழ்ந்துதான் நினைக்கிறோம். அப்பதான் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறத மாற்றி நாம பண்ணலாம். நாம வந்து எப்படின்னா நம்ம விலங்குகள் வரைக்கும் மாறி வந்தோமோ இப்ப நமக்குள்ள உடம்ப மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் யோக முறை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஆனா அதுல நீ முழுசா ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிறதும், அது எல்லாருக்கும் அது வந்துடாது, அது பொதுவுல சொல்ல முடியாது, அது சிலர் மட்டும்தான் அதை அனுபவிக்கிறோம். அந்த இடத்துல நீ எல்லாருக்கும் பொதுவாக்க முடியாது அப்படிங்கிறதும் அது இருக்கிற உண்மையா இருக்குது. அப்ப இப்ப நாம எதுவாவது ஆக நினைச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம்லாம் வேலை செய்யும். எந்த தத்துவம் இப்ப சொன்னால தத்துவம்லாம் இருந்துருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சல, இப்ப அந்த இந்த இடத்துலதான் இந்த தத்துவங்கள்லாம் வேலை செய்யும். நீங்க எதுவாவது ஆக நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அட்லீஸ்ட் வந்து மீனுக்காவது தெரிஞ்சு. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடல்ல ஒரு 4 மீன் கிடைக்குது. சிகப்பா அந்த மீனுங்க, அதுங்களுக்குலாம் ரெக்கை இருந்தது. அப்போ சிதம்பரம் அண்ணாமலை கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மீன் தான் அடுத்தது பறவை ஜாதியா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மீன், அந்த காலத்து மீன் ஏதோ தப்பி தவறி இந்த கடல்ல இருந்துருக்குது, அதை வந்து ஸ்பெசிமனா நாங்கள் கற்றுக்கிறோம் அப்படின்லாம் பேப்பர்ல நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி நிறைய கிடைக்கும். இதுல வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் உண்மைதான், ஆனா நாம எதுவாவது நினைக்கிறோமா அப்படிங்கிறப்பதான் என்ன தேவைப்படுதுன்னா, நாம எது எது உண்மை, நாம எதுவா நினைக்கலாம். இப்ப நமக்கு வசதி வேணுங்கிறதுக்கு இயற்கையை தான் பயன்படுத்துறோம். நமக்கு வசதி வேணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள இயற்கையில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் பயன்படுத்துகிற அறிவு நமக்கு உண்டு. இதுதான் விலங்கியல்லையே நாம வித்தியாசமான விலங்கு. நாம இயற்கை திட்டமிட்டு எல்லாம் இருக்கும், ஆனா இயற்கையை திட்டமிடுகிறவன் மனிதன். அந்த மாதிரி வினையாற்றுகிறவனை தான் நாம வந்து மார்க்சியம்லாம் பேசுது, தத்துவம்லாம் இப்படிதான் அவனை மனிதனை சொல்லுது உலகத்துக்கு. அது உண்மைதான். இப்ப நமக்கு தேவைப்பட்டதை நாம வெளியில தான் பார்க்கிறோம். இப்ப நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை நாம என்னவா ஆகலாம்னு நினைக்கிறப்பதான் இதுக்கு நடுவில் வேலை பேசுறது, இதுக்கு நடுவில் பதில் சொல்றதுக்கு பேர் தான் தத்துவம். இந்த தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரு, நீங்க எதுவா ஆக நினைக்கிறீங்க, உங்களுக்கும் மற்றதுக்கு என்ன சம்பந்தம், நீங்க எப்படி சொன்னா அதுக்குள்ள பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை தான் இந்த தத்துவம் பேசுறாங்க. அப்பதான் இந்த தத்துவத்துக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு. என்ன உண்மை அப்படின்னா, மனிதன் ஒருத்தனை இப்ப உடம்புற வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆள் ஆன்மா அப்படின்றத முடிவு பண்றது பெரிய விஷயம். இத வெறும் சிந்தனையா ஆராய்ச்சி பண்ணி இதுக்குள்ள வந்து இல்ல இல்ல ஆன்மா அப்படிங்கிறது கடவுள் தான், ஆன்மான்னு ஒண்ணு இல்ல
அது கடவுளை நீங்க ஒன்னொன்னும் சொல்லக்கூடாது, ஒண்ணுதான் ஆனா ரெண்டு இல்லாதது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற விவாதம்லாம் வந்தப்பதான் அதுக்கு பேர் வந்து இந்திய தத்துவத்துல அவங்க பழைய நூல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வாதம் பண்றாங்க. அந்த பழைய நூல்கள் தான் உங்களுக்கு வேதம், புகழிடம். போன வாரமும் அது உண்மாதமும் இதான் நம்ம விவாதம் பண்ணோம். என்ன விவாதம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? என்ன விவாதம் பண்ணோம்னா, சங்கரர் எப்படி பெரிய அளவுல நம்ம கிட்ட இருந்து வேறுபடுறார், அந்த தத்துவத்தை வந்து மிகவும் அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல அதுல ஏமாறாதீங்கன்னு இந்தியாவில் திருமுறை, அதாவது தமிழ்ல வருகிற எல்லா அருளாளர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் முதல்ல நான் 2-3 வாரமா உங்களுக்கு சொன்னது, அதை மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவா வரல சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நாம யாரும் நாம நினைக்கணும், நமக்கு என்ன வேணும்னு நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற உயிரினங்களாவது பாதுகாப்புக்கு அடுத்த உயிரினமா மாற நினைச்சது. இப்ப பாம்பு எதுவாக நினைச்சிருக்கோம், மயில் எதுவாக நினைச்சிருக்கோம், குயில் எதுவாக நினைச்சிருக்கோம், எல்லாம் வந்தது. மனிதன் எதுவா நினைக்கணும் அப்படின்னா, இந்த செத்து போற மனிதன் சாவை பத்தி நல்லா தெரியல, அதுதான் நிலையாமையெல்லாம் நிறைய பாடிடுறோம். சாவு ஒண்ணு வருது, நான் சாகாம இருக்கணும், இதான் கேட்கணும், இதுதான் நாம கேட்கணும். இப்ப எல்லா உயிரினமும் பாதுகாப்பு கேட்குது, நாம செத்து போறோங்கிறது தெரியுது. அப்ப நான் சாகாம இருக்கணும் அப்படிங்கறத நாம நினைக்கணும். இதுதான் நம்ம நினைக்க வேண்டியதே. அதுவே நமக்கு நினைக்க தெரியலணும், நாம சாகாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வர வேண்டிய எண்ணம். இப்ப எப்படி இயற்கையில மிருகங்கள்லாம் நினைச்சு, பறவை நினைச்சு மாறிச்சுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி நினைச்சா நாம அடுத்த கட்டமா மனிதன் எதுவாக நினைக்க முடியும்? விமானம் ஆகணும்னு நினைக்க முடியும், அவர் ஏசி மிஷின் ஆகணும்னு நினைக்க முடியுமா? அதை நினைக்க முடியாது. அப்ப எதுவா ஆகணும்னு அவன் நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகாமை வேண்டும். இதுதான் அவனுக்கு வர வேண்டிய நினைப்பே. ஏன்னா இதுதான் அறிவியல் முறையாகவும் அவனுக்கு வந்திருக்கணும். ஆனா அது வரல. வராததுனால இயற்கையை வந்து விஷயமா வரும்போது நிலையாதது இந்த உலகம், உனக்கு வந்து எல்லாரும் செத்து போறாங்க, இந்த உலகத்துல எல்லாம் அழிஞ்சு போகுது அப்படிங்கிறத எடுத்து காட்டுற விஷயம் மட்டும்தான் நமக்கு உண்மையா தெரியும். ஆனா இதுல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு நம்பிக்கையே வரல. அந்த நம்பிக்கை இல்லாததுதான் தத்துவங்கள் விலை பேசிக்கிட்டோ அல்லது இன்னும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்குது. இதுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை தான் நாம தெளிவாக்குறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய சிந்தனைலாம் நமக்கு இல்லை. நமக்கு திருஞான சம்பந்தர் அல்லது திருவள்ளுவர் அல்லது திருமூலர், காரைக்கால் அம்மையார்லாம் தொடங்கி வச்ச இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. என்ன விஷயங்கள்? இதற்குள்ள எல்லாரும் ஒரே மாதிரி பேசிக்கிறாங்க. இவ்வளவு ஒரு 2000 வருஷமா ஒரு மாதிரியான சிந்தனை பிரச்சனை இல்லாம மாற்றி மாற்றி சொல்லாம சொல்லப்படுகிற விஷயமா ஒரு 2000 வருஷமா தமிழ்ல பதிவாயிருக்குது. அதுலதான் இந்த தெளிவு. எந்த தெளிவு? ஆன்மா பற்றிய தெளிவு, அல்லது கடவுளை பற்றிய தெளிவு, அல்லது வாழ்க்கையை பற்றிய தெளிவு. இந்த 3 விஷயத்தை நாம பார்க்கணும். அதுல வள்ளலார் வந்து என்னவாகல, முற்றிலும் முரண்பட்டு தனியா எதுவும் பேசல. அப்படி ஒரு வேளை தனியா பேசிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க அதாவது ஒரு மறுபடியும் வரட்டு விஷயமா பேசுறதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதனால இந்த இடம் வரும்போது எது? சுத்த சன்மார்க்க சுக தனி வெளி. இந்த தனி வெளி சொன்னது எதுக்குன்னா, தனித்தனியாக இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவை குறித்த தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம். அதான் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு பேர். இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னா தனித்தனி விஷயம். தனித்தனி விஷயம்னா உங்க ஆன்மா, இவர் ஆன்மா, என்னுடைய ஆன்மா, இது எல்லாமே தனித்தனி தான். ஆன்மா என்பது ஒன்று என்பது கிடையாது. ஆன்மாங்கிறது ஒரு அமைப்பானது. அதாவது உங்க ஆன்மா ஒன்று, என் ஆன்மா ஒன்று, இந்த ஆன்மா வேற, அந்த ஆன்மா வேற. ஆனா எல்லா ஆன்மாக்களும் ஆன்மாக்கள் என்கிற வகையில் ஒன்றுதான். ஆனால் ஒரே ஆன்மா கிடையாது. இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை. அதனாலதான் சுகம் தனிவெளி அப்படின்னு ஏன் சேர்த்து சொன்னார்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்குமான சுகம் என்பது உண்டு. அப்ப ஆன்மாவுக்கான சுகம் தனித்தனியா இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசம்னா இல்லை. நான் எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறேனோ இதனுடைய வளர்ச்சியில் என்னுடைய தனித்தன்மையிலேயே நான் கடவுளையும் அனுபவிக்கிறேன். கடவுளுக்கு இருக்கிற 3 தன்மைகள், சத்து சித்து ஆனந்தம் சொல்றோம்ல, அதுல ஆனந்தத்தை ஆன்மா அனுபவிப்பதுதான் சுகம். அந்த சுகம் என்னால் அனுபவிக்கப்படும் போது அது என்ன? என்னுடைய தனி வெளியில் இருக்கிற சுகம், எனக்கான சுகம். இது ஆனந்தம் என்கிற ஒரே விஷயம்தான். இப்ப
இப்போ எப்படி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், இப்போ வந்து ஒரே சாம்பார் தான் வைக்கிறோம். சாம்பார் ஒன்று தானே, இப்போ ஒரே சாம்பார் தான். ஆனால் எனக்கு இலையில வர சாம்பார் வேறு, உங்கள் இலையில வர சாம்பார் வேறு. ஏன்னா என்னை ஊற்றி நான் சாப்பிட்றேன்ல, உங்கள் சாம்பார் வேறு தானே. ஒரே சாம்பார் தான், ஆனால் தனித்தனியாக ஒரு 100 பேருக்கு அது மாறும். அதே மாதிரி இறைவன் ஒரே சாம்பார் தான், ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஊற்றி தீர்ந்து போகிற சாம்பாராக அது மறுபடியும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் இருந்து அனுபவிக்கலாம். இன்னும் வேணால் அது வேறு வேணால் வித்தியாசம் பண்ணலாம். ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணியில் எல்லாரும் ஊந்து வந்து வர மாதிரி. அதனால தான் மாணிக்கவாசகர் அதை சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, எம்பெருமானும் பெருமாட்டியும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அதாவது சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற குளம், அதுக்குள்ள நாம வந்து குளிக்கிற மாதிரி எல்லாரும் குளிக்கிறான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றது. அதே மாதிரி தான் இந்த ஆனந்தம் என்பதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அனுபவிக்கிறது. அதுதான் வந்து ஆன்மாவின் தனித்தன்மையில் சொல்லப்படுகிற விஷயம். இப்போ இது அப்படியே நிறுத்திங்க. இதுக்குள்ள இந்த ஏற்கனவே போனவாரெல்லாம் சொன்னல, இந்த சங்கரர் விஷயமா சொன்னது. இந்த சங்கர விஷயமா சொல்ற இது வந்து இப்ப ஏன் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருளாளரை, எந்த அருளாளரை, அது மாணிக்கவாசகராகட்டும் அல்லது திருஞான சம்பந்தராகட்டும் அல்லது திருமூலராகட்டும், ஒரு அருளாளரை நீங்க அனுபவிக்கிறீங்க அல்லது அருளாளருக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறீங்க அப்படின்னா தெளிவா ஒரு விஷயம் இருக்கணும். அவர்கள் தத்துவத்தை எப்படி பேசினார்கள் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அருளாளரை என்ன பண்றது பிரயோஜனம் இல்லை. அவர்களை வணங்குவதிலோ அல்லது அவர்களை பற்றி போற்றுவதிலோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. வேணுமானா எதை பற்றியும் தெரியாம நீங்க போயிடலாம். இதை பற்றியும் தெரியாம ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கவர்ச்சி வந்து வழிபடுறது வேற. ஆனா ஒரு அருளாளரை நீங்க வழிபடணும்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். அதுதான் நான் சொல்றது. இப்ப இவங்க தப்பு அவங்க ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. நாம போய் யாரை பிடிக்கிறோமோ அவங்க இன்னாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப வள்ளலார வந்து வேதாத்திரி இவங்கெல்லாம் வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்றதுக்கு தகுதி இருந்தா, அவங்க வந்து வள்ளலார் கொள்கை சொல்றதுக்கு தகுதி இருந்தா நம்ம ஆராய்ச்சிக்கணும். ஏன் ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாத்திரி அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்மாவையோ அல்லது கடவுளையோ வேறு வேறு பொருள் என்று தத்துவமாக விவரிப்பது இல்லை. ஆமா, அப்படி பேசக்கூடாது. அவங்க விவரிப்பது இல்லை. அப்ப அவங்க வேதாத்திரி மகளிருக்கு போன்ற அந்த குழுவில் இருக்கிறவங்க யாரும் வள்ளலாரை உரிமை கொண்டாடுவது தவறு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான தெளிவு இருக்கணும். அதை போய் நீங்க சண்டை போட தேவையில்லை. உங்களுக்கு நீங்க தெளிவாங்கினா போதும். சண்டை போடுறது யாரும் ஒருத்தன் வருவோம், அது வேற விஷயம். அது தப்பு சொல்றதுக்கு வேற. ஆனா ஒரு கொள்கையை இன்னால் இப்படி இந்த அடிப்படையில் தான் சொன்னார்கள் அப்படின்னு தான் போகணும். கடைசி வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்ப நாம ரெண்டாவது அருளாளர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் வேறுபாடு தெரியணும். இப்ப நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், அருளாளர்கள் என்று சொன்னால் எந்த அருளாளரும் என்ன பண்ண மாட்டாங்க, கண் தீட்டன்னையும் குறையாது. சாதாரணமா ஒரு மகானா ஒருத்தரை பாக்குறீங்க அப்படின்னா கண்ணுல இருக்கிற தீட்டன்னையும் குறையாது. அவங்க கண்ணு தீட்டன்னையும் குறைஞ்சி கண்ணு வலியிலிருந்து போய் கண்ணாடி போட்டுலாம் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்க பெரும்பாலும் அருள் வீச்சுக்குள்ள இல்லை. அவங்க ஏதோ ஒரு குழப்பம் நடத்தலாம், அது வேற விஷயம். அதனாலையும் இன்னும் நான் வள்ளலாருடைய கண்கள்லாம் கட்டி தேர்தல் சொசைட்டிலாம் போட்டிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் வள்ளலாருடைய மெலிந்த தியாகம், அவர் சாப்பாடுலாம் சாப்பிட்டு இயற்கை உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது வேணாம் நிறுத்தி அதுக்கப்புறம் அவர் ஒளி வழிபாட்டிலே இருந்து அந்த உடம்பை மறைக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஏதாவது வந்து தெரியணும்ல. அப்போ அவர் கண்ணாடியை போட்டு பட்டிட்டு உட்காந்துருந்தார், கண்ணாடி போட்ட எழுதி உட்காந்துருந்தார், சாப்பாடு வைத்த பிறகு இல்லை இல்லை. அப்போ ஒரு தீர்த்தன்யம் குறையாத கண்பார்வை உள்ள மகான்கள் கிட்ட போய் நானும் பெரிய வரலாறு மாதிரி தான் சொன்னாலும் தப்பு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிற அடிப்படை தான் தெளிவு. இப்போ தெளிவு குறித்து திருமேனி காண்டல்னு திருமூலர் சொல்றார். அது மட்டும் இல்லை, திருமூலர் சொன்ன வார்த்தையில மிக முக்கியமான வார்த்தை ஒன்று இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா உபதேசம்னு ஒரு பகுதி. திருமூலர் பேசுனது மிகப்பெரிய இது, அதாவது 30 பாட்டு. அந்த 30 பாட்டுல அவர் தான் அந்த பெரிய உண்மையை சொல்றார். இந்த காரைக்கால் அம்மையார் கூட அந்த உண்மையை சொல்லல. காரைக்கால் அம்மையார் கடவுளை தான் சொல்றாங்க, அது ஒரு அற்புதம், அது ஒரு மின்னல் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா திரும்ப ஒரு நிலைமை சொன்னாரு, இந்த உடம்பு அந்த இடையம் உடம்புக்குள்ள புகுந்துட்டார். புகுந்துட்டு அந்த உடம்பு எவ்வளவு மென்மையா இருக்குங்கிறத அனுபவிக்கிறார். அதாவது வலிமையா இருக்கக்கூடாது, உடம்பு வந்து இறுக்கி முறுக்கி வரக்கூடாது. இப்ப நீங்களாம் இருக்கிறீங்க வச்சுங்களா, எனக்கு தெரிஞ்சு அப்படி தொட்டு பார்த்தா இந்த பண்ணு கடையில அது நல்ல காஞ்சி போன பண்ணு இல்லை, ஃப்ரெஷ்ஷா முட்டையா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பண்ணை தொட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெது மெதுவா இருக்கும். அந்த மாதிரி சில சித்தர்கள்லாம் பார்த்துக்கிறேன் நான். அப்ப அந்த அது தெரியாம நம்ம கைப்படும் போது அப்போ சாப்பிட்டு தெரியும் அதுக்குள்ள. இப்போ வள்ளலாறுலாம் அதை நீங்க அதாவது அந்த உடம்பு அது சின்னதாக்கியே வரும். நீங்க அவங்க பார்த்தவங்க யாரும் நமக்கு சொல்லலை, வள்ளலாரோட கடைசி காலத்துல கூட இருந்தவங்க யாரும் நமக்கு சொல்லலை. ஆனா உடம்பு எப்படின்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்களே, இப்போ நீங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னா, ஆனா அவங்க உடம்பு அதாவது முறுக்கியா இருக்க மாதிரி சுருங்காது, பஞ்சு மாதிரி சுருக்கணும். வித்தியாசம் புரியுதுல்ல உங்களுக்கு? அந்த மரணங்களா பெருவாழ்வுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சித்தர்களுடைய உடம்பு, இப்ப நாம வயசானவங்க மயிலாப்பூர்ல நான் நிறைய பேர் பாக்குறேன், 100 வயசான ஆளுங்கெல்லாம் பாக்குறேன், மூணு போட்டுக்கிட்டு நடந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க உடம்புலாம் முறுக்கி ஏறும், தசை நார், நாய்க்கு தசை நார் முறுக்கி ஏறுதுல்ல, அந்த மாதிரி ஏறும். ஆனா வள்ளலார் அல்லது நான் பார்த்துருக்கிற சித்தர்கள் இவங்க சுருக்கி தான் வருது. ஆனா உடம்பு அப்படியே மண்ணு மாதிரி மாறிட்டே இருக்கான். தொட்டைக்குன்னா அந்த சாஃப்ட்னஸ் குறையாது. இதுதான் அந்த மரணங்களா பொருவாழை நோக்கி போற உடம்புக்கும் வயசான உடம்புக்கும். வயசான உடம்பும் சுருங்கும். அவங்க தான் வயசானவங்க சுருங்கி நல்ல ஆரோக்கியமான உடம்புனா சுருங்கிட்டு வரும். இப்போ மயிலாப்பூர்ல நிறைய பேர் பார்க்குறேன். அப்படி அவங்க நோய் நொடி இல்லாமல் சுருங்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நார் மாதிரி நல்லா முறுக்கேறும். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து சாப்பிட்டாக்கிட்டே வரும். அது மறையிற காலம் வரும். அது மறையும் போது கடைசியா எந்த சாப்பாடு எதுவுமே ஏற்றுக்காம அதை மறைய வைக்கிறாங்க. அது மறையுது. அப்படி இல்லைன்னா அதை புதைச்ச பிறகு அது மறையுது. புதைச்சதுன்னா அவங்க உந்திக்குள்ள மூலாதாரத்துக்குள்ள உயிரை சுருங்கின பிறகு அந்த யாராவது எடுத்து அதை புதைக்கிறாங்கல்ல, புதைக்கிற பிறகு அதை கடவுள் மாற்றுகிறார். இது வந்து வள்ளலார் தான் சொல்றாரு. இந்த உண்மை நமக்கு தெரியாது. இது சொல்றது ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, செத்த சாமிகள் நினைக்காதீங்கப்பா, அந்த சாமியெல்லாம் நீங்க புதைச்சிட்டீங்கன்னா அந்த உடம்பை கடவுள் மாற்றி மரணங்கள உடம்பாக அமைத்து தருகிறது. அவன் வேலை, அதனால நீங்க எரிக்காதீங்க அப்படிங்கிறதுல சமாதி வற்புறுத்தல் அப்படிங்கிற தலைப்புல தெளிவாக பேசிக்கிறார் வள்ளல் பெருமான். அது அவர் சொல்ற மிகப்பெரிய உண்மை. அது மாதிரி சில பேர் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிறதுக்குள்ள பொய் சொல்றது இதுவும் நடக்குது இல்லை உலகத்துல. நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் வள்ளலாருடைய மார்க்கத்தை சொல்ல வந்தேன் அப்படின்னா சொல்றாங்கல்ல. வள்ளலார் மார்க்கத்தை சொல்றதுக்கு அவருடைய மார்க்கம் படி பாத்தீங்கன்னா, நான் எல்லா உயிர்களிலும் இருக்க போகிறேன், நான் வந்து சொல்லுவேன் எல்லாருக்கும், யார் என்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் போய் நான் ஒருத்தனை குட்டிக்கிட்டு என் கொள்கையை அவன் மூலமா சொல்லணும்னு சொல்லல. புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? அது நான் போய் ஒரு ஆளை ஏறிட்டு மாதிரி குட்டிக்கிட்டு அவர் மூலமா உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொல்லல. நான் இனி எல்லாருடைய உள்ளங்களிலும் கடவுளை போல நீக்கமாக நிறைந்திருந்து உங்களுக்கு யார் என்னிடம் வர நினைக்கிறீர்களோ அவருக்கு சொல்லுவேன். இது வள்ளலாருக்கு மட்டும் இல்ல, எல்லா குருநாதருக்கும் இது பொது. மற்ற குருநாதர்களுக்கு அதை வரவேற்பாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருப்பேன் அப்படிங்கிறார். அதான் வித்தியாசம். மற்ற குருநாதர்களை நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க வருவாங்க. ஆனா இவர் நான் இருந்துட்டே இருப்பேன், நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வந்துடுவான் அப்படிங்கிறதான் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால வள்ளல் பெருமானுடைய விஷயத்துக்குள்ள அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா யார் வேணாலும் அதுக்குள்ள எல்லாரும் வியாபாரிகளாக வந்து வள்ளலார் பேரை சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கலாம். அப்படிங்கிறத உடைக்கிறது தான் இந்த மாதிரி அடிப்படைகளை நாம தெளிவாக பேசுவது அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க கவனமா இருக்கணும். அதுலதான் இப்ப சங்கரர் பேச வரார். இந்திய தத்துவம்னாலே சங்கரர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சங்கரர் பேசியது என்பது நாம வேற இல்லை, ஆனா கடவுள் வேற இல்லை, நாம தான் கடவுள், அது கடவுள் தான் நாம அப்படிங்கிறதுக்குள்ள அவர் பேசுறார். அது எப்ப பேச வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆன்மா விடுதலை அடைகிறதோ அந்த ஆன்மா கடவுளில் கலந்து கடவுள் விஷயத்தை தெரிந்து கொண்டு இருக்குமே தவிர கடவுள் என்னெல்லாம் செய்யறாரோ அதுக்குள்ள இருக்கும், கடவுளை விட்டு தெரியாம இருக்கும் அப்படிங்கிறத சொன்னதை இவர் கடவுளும் ஆன்மாவும் வேற இல்லைங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற இடம் தான் வித்தியாசமானது. அததான் திருஞான சம்பந்தர் முதல்ல புரிய வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த திருமூலர் சொன்னது, அதாவது திருஞான சம்பந்தர் சொல்றதுக்கு முன்னாடியே திருமூலர் தான் அந்த உண்மையை உலகத்துக்கு கொடுக்குறார். ஆனா திருஞான சம்பந்தர் அந்த உண்மையை நம்ப நீங்க எல்லாத்துலயும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். திருமூலர் எப்படி சொன்னார்னா, அந்த உபதேசத்துல முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் மேல இருந்து கீழே வருது, விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் நெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாரு.
விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. அவர் சொல்ற நுட்பம் என்ன தெரியுங்களா? அவன் உருவம் எடுக்கிறாங்க சொல்லல, வினைக்கு அவர் உருவம் எடுக்கல. மேல இருக்கிற பரம்பொருள் அல்லது மேலானதான பரம்பொருள், மேல இருக்குதுன்னா மேல டென்ட் போட்டுக்கல, மேலானதான பொருள் நம்முடைய வினைக்கு உடம்பு தருகிறது. அந்த வினையினுடைய உடம்பாக முதலில் அது இருக்கிறது. இதுதான் வள்ளலார் பேசுற காலத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய உண்மை திருமூலர் சொன்னார் அப்படின்னு வள்ளலார படிக்கும்போது தான் புரியும். வள்ளலார் என்ன சொன்னாரு? திருவொற்றியூர்ல பாம்பும் கடவுளுடைய பாம்பினுடைய உடம்பும் கடவுளுடைய இடமாக இருக்கும் சொல்றாருல்ல. உயிர் மட்டும்தான் கடவுளுடைய இடம் நாம படிச்சுட்டு இருக்கிறோம் இங்க திருவாரூர்ல எல்லாத்துலயும். ஆனா உடம்பும் கடவுளின் இடம் அப்படிங்கிறது தான் வள்ளலார் தத்துவம். அப்போ உடம்பும் கடவுள் இடம்ங்கிறத திருமூலர் ரொம்ப தெளிவா முதல்ல சொல்லிட்டார். முதல்ல எனக்கு கடவுள் என்னுடைய உடம்பிலே அவன் நின்றான். அதான் விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. அதுக்கப்புறம் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து எனக்கு வெளியில எல்லா இடத்திலும் பாதுகாப்பாக எல்லா பொருள்களிலேயும் இயங்குகிறார். இது ரெண்டாவது. மூணாவது, உள் நின்று உருக்கி எனக்கு உள்ள இருந்து உருக்கிறான். இந்த மூணு வேலையை கடவுள் பண்றான். முதல்ல கடவுளை தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் இதான். எனக்காக என் உடம்பிலே வந்து நிற்கிறான் அல்லது உடம்பாக நிற்கிறான். இரண்டாவது, எனக்கு முன்னே பாதுகாப்பாக இருக்கிறான் எல்லா பொருள்களிலும். மூன்றாவது, எனக்கு உள் நின்று என்னை புரிந்து கொண்டு என்னை புரிய வைத்து என்னை உருக்குகிறார். நாம் எப்போ உருகுவோம் கடவுளை நினைச்சு? நான் அன்னைக்கு கூட கேட்டேங்கல்ல, கடவுளை நினைச்சு எப்போ உருகுவோம்? அன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, ஒருத்தர் இந்த அறநூறுல கேட்டார், அதாவது 7 கடல் தண்ணி எடுத்தாந்து வச்சு வழிபாடு பண்ணா அப்பெல்லாம் கடவுள் அருள் பண்ணவே இல்லை. அவர் உடனே அழுகுறாரு. அழுத உடனே கண்ணில் இருந்து 2 தண்ணி வந்து அந்த 7 கடல் தண்ணிக்கு அப்புறம் அந்த சிலை மேல விழுந்தது. உடனே அம்பா வந்து அருள் செய்தா. ஏன்னா இதாண்டா நான் எதிர்பார்த்தது அப்படின்னா அப்ப அவன் எப்படி அழுவான்? 7 கடல் தண்ணியை ஊற்றி அம்பா இறங்கலையேன்னு அழுகுறான். எப்படி அழுக வரும்? இப்ப அழுகிறதுக்கு காரணம் தெரியுமா? உங்களுக்கு அழுக வரும் இல்லை, கண்ணில் தண்ணி வரும்ல, எதனால வரும்? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களோட சம்பந்தப்பட்டிருந்தா அழுகை வரும். சினிமாவில் பார்க்குற கதை மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடந்தா அழுகை வரும். அதானே? அப்போ அவன் 7 கடல் தண்ணி நான் கொண்டு வரது எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன ஏத்துக்கலையேன்னு அந்த மாதிரி நினைச்சாதான் அழுகை வரும். 7 கடல் தண்ணியை ஊற்றி நீ எனக்கு அருள் பண்ணலையுமான்னு நினைச்சான்னா பிரச்சனை நினைச்சா அழுவோம். 2 தான் காரணம். ஒண்ணு, 7 கடல் தண்ணியை கொண்டு வர்றதுக்கு அவன் பட்ட கஷ்டத்தை நினைச்சு அழுகணும். இல்ல 7 கடல் தண்ணியிலே தெரியல என் பிரச்சனை எப்படிதான் தீர்மோன்னு பிரச்சனை நினைச்சான்னா அதுதான் அழுவோம். 2 வகையான தான் அழுக வரும். அப்போ உள் நின்று உருக்கி அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் புரிய வைக்கிறது. அதான் உருக்கிறது. உருக்கிறதுனா வேற என்ன பண்ண முடியும்? உங்களை உருக்கிறார், உங்களுக்கு உருகி உருகி நீங்க அழுவீங்கன்னா எதுக்கு சார் அழுவீங்க? எதுக்காக உருகி உருகி அழுதுவீங்களா? நீங்க எதுக்கு உருகி உருகி அழுவலாம் பார்ப்போம்? யாராவது அப்பா அம்மா செத்தால் இல்லை ரொம்ப குணராக நினைச்சதுன்னா அழுவோம். உருகி உருகி வேற யாருக்காரு? அப்போ உருகி உருகி அழுதான் அந்த பாசம் உறவு அவங்க செஞ்சது செய்ய போறது விட்டு போனது செய்யாது நடந்தது இந்த மாதிரி விஷயம்தான் 2-3 நாளைக்காவது அழ வைக்கும். அல்லது நீங்க யாருக்கே பழகி ஏமாந்து அழ வைக்கும். அப்ப இந்த உறவு தான் உருக வைக்கும். அப்ப நான் என்ன ஒவ்வொரு விஷயங்கள்லயும் கடவுள் காப்பாற்றலாம்னு தெரியாதப்பதான் உருகுங்க. முன்னாடிலாம் உருக மாட்டோம். முன்னாடி வெளியில என்ன ஒன்றாலும் ஆட்டம் போடுவோம், முன்னாடி என்ன ஒன்றாலும் செய்ய வைப்போம். அதெல்லாம் உருகுறதுங்கிறது அதுக்குள்ள வராது. உருகி உருகி நாம பேசுறது எல்லாம் தொடக்கத்துல வராது. நிகழ்ச்சிகளுக்குள்ள நின்னுதான் அழுகை வரும். இந்த அழுகைய உள்ள இருக்கிற கடவுள் தான் கொடுக்குறான். ஏன்னா அவன் தான் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக அதுக்குள்ள இருக்காங்க. 3 விதமாக கடவுள் இருந்து புரிய வச்ச பிறகு இந்த ஆன்மாவுக்கு என்ன 3வது பாட்டை சொல்ற, பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. அதாவது பதி பசு பாசம் உலகத்துல சைவத்திற்கான 3 பொருளை சொல்லுது. கடவுள், ஆன்மா, உலகம். அந்த உலகத்துலதான் ஆணவம் கண்மம் மாயை பாசம்.
இந்த 3 சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்றதுக்காக நீங்க நான் ஏத்துக்கலப்பா. நான் அந்த கடவுளை அனுபவிச்சது தான் தெரியுது. பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகிற 3ம் உண்மை. அப்ப நமக்கு இந்த சைவ சித்தாந்தங்கிறது எப்போ உண்மையாகுது? கடவுள் அனுபவம் வந்தா தெளிவாகும். இப்ப குருவின் திருமேனி காண்டல் தான் தெளிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? குருவின் தெளிவு, குருவின் திருமேனி காண்டல், திருநாமம் கேட்டு செப்பல் திருவார்த்தை கேட்டெல்லாம் வருது இல்ல, அதுல திருமேனி காண்டலும் ஒரு தெளிவு தானே. அதுக்குன்னு என்ன அர்த்தம்? இப்ப உங்களுக்கு திருஞான சம்பந்தர் தெரியுமா? அவர் நான் கேட்பேன், அவர் தூண் போட்டிருந்தாரா இல்லையான்னு கேட்பேன். நான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்க உருவம் எடுத்து உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. இதுதான் உங்களுக்கு குருமார்க்கத்தினுடைய தெளிவு. குருமார்க்கத்தினுடைய அப்ப இதை எழுத வைக்கிறதுக்கு யாரை எழுத வச்சாங்களோ அந்த உருவம் உண்மையா இருக்கலாம், இல்லாம போகலாம். அதை பத்தி எனக்கு தெரியாது, நீங்க பார்த்தாதான் தெரியும். நீங்க யாரை குரு, ஏன்னா அந்த உடம்பு அவர்களுக்கு கடவுளால் இன்றைக்கும் உங்களுக்கு காட்சி தருவதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த உண்மையில் திருமூலர் தான் உங்களுக்கு கொடுக்குறார். தெளிவு குருவின் திருமேனி. அப்படிதான் நாங்கெல்லாம் பாக்குறோம். எப்படி நமக்கு ஆள் செய்வார்கள், நம்மை காப்பாற்றுவார்கள், உண்மையிலேயே நம்ம ஈடேற்றுவார்கள். அது நம்ம ரீசெண்டா நம்ம பாக்குறது காமனார் வள்ளலார் இவங்க 2 பேரும் நிறைய பேருக்கு காட்சி தருகிறார்கள்னு பாக்குறோம். வள்ளலார் நிறைய பேர் காட்சி விட்டுருக்கிறார், பாம்பனார் காட்சி விட்டுருக்கிறாருன்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னா ரீசெண்டா அவங்களுக்கு வரலாறு பழக்கப்படுது. இன்னும் நீங்க திருஞான சம்பந்தம்லாம் வரதுன்னா கொஞ்சம் கடினப்படணும், அவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் கடினம் இல்லாம முடியாது. அதெல்லாம் இவங்க எல்லாம் இப்போ அண்மை காலத்துல நமக்கு அந்த வரலாறு நம்ம வரலாறோட பழக்கப்பட்ட ஒரு கால குறுக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு எளிமையா கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நவீன உலகத்துக்கு என்னத்தெல்லாம் புரிய வைக்கணுமோ அதெல்லாம் புரிய வச்சவங்களாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாம இருக்கும்போது அதுக்குள்ள நமக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம். அதனால தெளிவு குருமேனி குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னா நீங்க எந்த குருவனாலும் பார்க்கலாம். இந்த படத்துல பார்க்கணும் இல்லை, அது உங்களுக்கு காட்சியா தரணும். அப்பதான் உங்களுக்கு அவங்க குரு, உங்களுக்கு அவங்க முன்னாடி தெரிவாங்க. அப்பதான் அவங்க உங்களுக்கு குருவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்க யாராலும் குருவா வச்சுக்கணும், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அந்த மாதிரிதான் ஒரு ப்ராசஸ் கொடுக்குறார் திருமூலர். நான் பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகிற 3ஐ பதினை போல் பசு பாசம் அனாதி என்று இன்றைக்கு அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன்னு அர்த்தம். திருமூலர் உபதேசம் ஏதோ உபதேசத்துக்கு தனியா பற்றி அவர்தான் பதி பசு பாசம் சொல்றாரு இல்ல. கடவுள் எனக்கு என் உடம்பை எடுத்து, ஏன் அவர் உடம்பை பத்தி மறுமொழி பேசினார் சொல்லுங்க பார்ப்போம். வேற யாரும் பேசல. அதுக்கு முன்னாடி உடம்ப காரைக்காலமையார் உடுக்குறாங்க, துணி வேணாங்கிறாங்க. ஆனா உடம்பை தெளிவா ஏன் திருமூலர் பேசணும் அப்படின்னா அவருக்கு அந்த உடம்புலதான் எல்லாம் தெரியும். முன்னாடி இந்த உடம்பு பிடிக்கலன்னா அந்த கடவுள் புரிய வச்சான். அப்படிதான் வரலாறு தெரியுமே, திருமூலர் வரலாறு தெரியாதா? வடநாட்டுல இருந்து அகத்தியரை காணுவதற்கு வந்து சிலையவர் சுந்தர மாமுனிவர்னு ஒரு பேர். வடநாட்டுல கைலாயத்துல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அங்க தோணுது அகத்தியரை போய் பார்க்கணும், பொதிகை மலைக்குன்னு வர்றாரு. வர்ற வழியில தான் இந்த சாத்தனூர்ல இந்த வேலைநாடு சாத்தனூர்ல இறங்கி பார்க்கும்போது தான் அந்த மாடு அழுவுது, ஒரு பணத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு. இதனால வித்தியாசமா இருக்கு, மாடுங்க அழுவுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு கூடு விட்டு கூடு பாய்கிற ஒரு யோகி. அவர் உடம்பு போட்டுட்டு உயிர் மட்டும் பறக்கும், அந்த மாதிரி ஒரு யோகி. அவர் என்ன பண்றாரு, அவருடைய கூடு விட்டு பாயிற அளவுக்கு ஒரு வலிமையா இருந்தா அந்த உடம்பு, ஞாபகம் வச்சுங்க, உடம்பு கூடு விட்டு கூடு பாயிற அளவுக்கு இருந்ததுன்னா அது எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்தா அது சதையாம இருக்கணும்லாம் தெரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு உடம்பையே போட்டுட்டு போறார். போட்டுட்டு அந்த உடம்பை எழுப்புறார். இப்பதான் அவருக்கு என்ன தெரியும், இதுக்கு முன்னாடி உடம்ப பயன்படுத்தினார்ல சுக்கு மாதிரி வத்தல் உடம்பு, அது அந்த உடம்ப ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத உடம்பு சொல்றார். இந்த திருமூலம் என்கிற இடையன் உடம்புல வந்ததுனாலதான் உடம்பு எதுவாகுது இருக்கு. கடவுள் இடம் இது, கடவுள் முதல்ல உடம்பதான் வந்திருக்கிறான் சொல்றார். இப்ப கருவுல உயிர் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க பார்த்தாலும் அந்த உயிருங்கிறது ஒரு உருவம் அடையிறதுக்கு ஒரு உடம்பை தயார் பண்ணி அந்த உடம்புக்குள்ள உயிரை வந்து கடவுள் எப்போ ஆகாயத்துல அதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, இதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப அதிசயமா சொல்றார். இன்னின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு, முதல்ல அவர் சொல்றதே உடம்பு வச்சுட்டான். உயிர்ல எனக்குள்ள இருக்கிறான்றத முதல்ல சொல்ல அவர். என் உடம்பு வந்து அவன்
அவன் வந்து எடுத்தான் அப்படிங்கிற. அதுதான் திருமூலன் என்கிற உடம்பு, இடைய உடம்புக்குள்ள அவர் அனுபவிக்கிறத. அதனாலதான் அதை நன்றி மறக்காம மட்டும் இல்லாது அதுதான் உண்மை அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, எனக்கு பக்கத்திலேயும் எல்லா இடத்திலும் பாதுகாப்பாக தலைக்காவல். அப்படின்னா பாதுகாப்பு முதன்மையான காவல். தன்னின்ற தாளை தலைக்காவல், திருவடியை அல்லது சக்தியை எனக்கு பாதுகாப்பாக வைத்தான். மூணாவது, உன்னின்றி உருக்கினான். அதுதான் எனக்குள்ள இருந்து என்ன ஆன்மாவுக்குள்ள கடவுளுடைய அதிசயம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரிய வைக்கலாம். அது வரைக்கும் கடவுள் வேலை செய்யலன்னு அர்த்தம். என்னைக்கு உங்களுக்கு எது வரைக்கும் புரியலையோ அது வரைக்கும் ஆணவம் வேலை செய்து கடவுள் வேலை செய்யலன்னு அர்த்தம். அதனால புரிய வைக்கிறது தான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமும். அதனாலதான் நான் வயசானவங்களை பார்த்துலாம் கேட்கறது. எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்களை கேட்க முடியாது. வயசானவங்க என்ன கேட்பேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்குறாங்க, வாழ்ந்ததனுடைய மீதி சுத்தமா எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது, பிடிச்சு வச்சுக்கிறதோ எல்லாத்தையும் வந்து உதறி போறதோ இல்லை. இதுக்கு மேல அடுத்தவங்களுக்கு ஆக நாம வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கு குறைந்தபட்சம் வரவில்லை என்று சொன்னால் அந்த பிறப்பு வந்து 0 ஆயிடும். அதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. எனக்கு வச்சு என்ன வச்சு சுத்தி எல்லாம் நினைக்காம நாம அவங்களுக்காக அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்களுக்கு தானம் வந்துடும் எல்லாம். அந்த எண்ணம் வராததுனாலதான் இந்த தலைமுறை இன்னைக்கு வந்து சிறிய தலைமுறை வந்து ஒரு சுயநலவாதத்துல தெளிவா வளர்ந்து போறதுக்கு அது ஒரு காரணம். நீங்க ஒரு பேர் அப்படி வந்தாங்க என்கிட்ட, அவங்க பொண்ணு மருத்துவர் சீட்டு வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1000க்கு மேல எடுத்தாச்சு. ஆனா அது நினைச்சது அவங்களுக்கு. அதனால வெளிநாட்டுக்கு போய் தான் படிக்கலாமா வேணாமா? ஆனா நான் வந்து என் பொண்ணு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சு அது வெளிநாட்டிலே இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை, அதுக்கு தான் என்ன அதெல்லாம் அப்படிதான் இந்த பணம் எதுக்கு தான் வேணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இல்லை நான் என்ன அவன் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், நான் ஒன்றும் என் காலேஜில் சேர்ந்துட்டு போகிறான், எங்கேயாவது படிச்சு இங்கே இருந்து இங்கே நமக்கு முன்னாடி நமக்கு எதாவது உதவி செஞ்சு இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இங்கே வாரத்தை விட்டு போய் அப்படிதான் சம்பாதிச்சுன்னா பிரயோஜனம் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இதில் நான் எனக்கு மட்டும் என்கிட்ட மட்டும் ஏமா என்ன சொல்கிறீங்க, உலகத்துக்கு தெரியுற மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஏன்னா வந்து எதுக்கு அப்படிங்கிற மனித வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கடவுள் குடும்பங்கிற திட்டத்துக்குள்ள வந்தானோ அதை நாம உடைக்கிற வேலையை பண்ணி தெளிவான திட்டம் கொடுக்கணும். இப்ப நாம் அடிக்கடி பெரியாரை பற்றி பேசும்போது அதான் சொல்லுவோம், அவர் வந்து கோயிலை பண்ணாருன்னா கோயிலை எதிர்க்கிறதுங்கிறதுக்குள்ள என்ன மாதிரி சீர்திருத்தம் வேணும்னு சொல்லாம உண்டாந்தடியா நாம எதிர்க்கும் போது என்ன கொள்கைன்னு இல்லாம இன்னைக்கு வந்து நிக்கிறான். இல்லை எல்லாரும் என்னன்னு வாழ்றதுன்னு தெரியல, யாருக்கு நிர்வாகம் தெரியல, என்ன நாம இந்த இதுக்குள்ள எப்படி வாழறதுன்னு புரியாம நாம திணறலாம்ல. அப்ப இன்னத்துக்கு பட்சமெல்லாம் இவ்வளவு பேர் மெட்ராஸ் இருக்கிறாங்க, ஏன் நிறைய பேர் போய் ஓட்டு போறேன்னா ஒரு பதில் சொல்ல முடியல நம்மளால. அப்ப படிச்சதுக்கும் புரியணும் இல்லை, வாழறதுக்கும் புரியணும் இல்லை, நமக்கு என்னாலும் புரியல, எதை கேட்கறதுன்னு தெரியல, ஒரு நிலவரம் வந்தா இல்லையா? அப்ப இதுதான் இதுக்கு என்ன காரணம்னா, நீங்க உன்னை உடைக்கும் போது அதுக்கு எதிர்க்கும் போது ஒரு தெளிவான திட்டம் அப்படிங்கிறதுக்குள்ள முன்வைக்கல அப்படின்னா அதுக்குள்ள குழப்பம் தான் நிலவும். யார் வேணாலும் அதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் தத்துவத்துல இருந்த ஒரு வெற்றிடம். இந்த தத்துவ வெற்றிடம் தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலதான் அனுபவசாலிகளுக்கு சொல்லிக்கிறாங்கப்பா. திருமூலர் ஒன்றும் இல்லப்பா, நீ தெளிவா அனுபவம் வரும்போது எனக்கு தெரியுது, பதின்னு ஒன்று இருக்குது, 10 ஆன்மான்னு ஒன்று இருக்கிறது, பாசம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, இதுக்குள்ள நீ உனக்கு விவரம் வந்து அதில் நீ உண்மையாக அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ தெளிவடையவில்லை என்று போதும். இவ்வளோ நூல்கள் வந்து நான் அதை தெளிவாக சொல்லாத போனோம்னா நானும் துரோகின்னு அர்த்தம். நாம வந்தவனுக்கு ஆமா போனவனுக்கு ஆமான்னு போட்டோம்னா நமக்கும் அது தவறு. அப்ப நாம படிச்சதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுக்கு நான் இவ்வளவு மெனக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சொல்றதுக்கான காரணம். அதுல நான் மறுபடியும் இந்த தனிவெளி என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிறப்புமாக இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே எது தனித்தனியானவை அப்படிங்கிற உண்மையை சொல்லுகிற ஒரு சித்தாந்தம். அவர்தான் சரி. அந்த ஆன்மாக்கள் அல்லது பசுக்கள் இவைகள் எல்லாம் கடவுளை கொண்டிருக்கின்றன, ஆனா இவைகளில் கடவுள் இல்லை. இது முதல் அடிப்படை. இதுக்குள்ள வல்லதாரும் என்ன பண்ணல, வேற்றுமையா போல. இது திருமூலர் கண்டுபிடித்து அல்லது திருமூலர் அனுபவத்தில் இது சரி என்று சொன்ன உண்மை. திருமூலர் கண்டுபிடிச்சு விட்டாரு இல்ல, இது சரிதான், இப்படிதான் அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த உண்மையை தான் யாரும் மறுக்கல. அதுக்கு முன்னாடி வந்த திருவள்ளுவரும் மறுக்கவில்லை. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த திருக்குறளை பல முறை சொல்லியிருக்கிறேன். என்ன திருக்குறள் அது?
உயிர் உடம்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. உயிரும் உண்டு, உடம்பும் உண்டு. இது எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது. உயிருக்கும் உடம்புக்குமான உறவு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு திருக்குறள்ல உடம்பை கழித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படின்னு ஒரு திருக்குறள் வருது. உடம்பை அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு இந்த திருத்தி சொல்றேன்? ஆன்மா என்ற ஒன்றை ஏதோ இருக்கிறது என்பதாக பேசுகிற வாதம் தப்பு. உயிர் என்ற ஒன்று இருக்கிறது, ஆனால் அது இந்த உடம்பில் எப்படி இருக்கிறது, அது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இவ்வளவு விளக்கமும். இதுக்குள்ள நான் சொல்றதா நீங்க ஏத்துப்பீங்க, யார் சொன்னாலும் ஏத்துப்பீங்க. பசுன்னு சொன்னா ஆன்மாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா மற்ற விஷயம் வரும்பொழுது இதுதான் அப்படின்னு தெளிவா சொல்லணும். இதுதாங்க விஷயம். இதுக்கு மேல நீங்க சொல்றதுக்கு இதான், இது நாங்க ஏத்துக்க முடியாதுங்க, இது இன்னாரு இது தப்பா சொல்லி எனக்குள்ள வர முடியாதுங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். அதுக்குதான் திருப்பி திருப்பி இந்த விளக்கத்தை சொல்றது. அதுல இந்த திருக்குறள் சொன்னப்போ அந்த திருக்குறளை எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் பாருங்க. முட்டை என்று ஒன்று இருக்கிறது, முட்டை தானே. அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரும். முட்டைக்கும் குஞ்சுக்குமான தொடர்பு தான் உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்பு அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை வைக்கிறார். யாரு? திருவள்ளுவர். முட்டையிலிருந்து வெளியே போறது எது? பறவை. இந்த பறவைங்கிறது நீங்க அது ஒரு பொருள் தானே. அந்த பறவையில தானே உயிர் உடம்பு இருக்குது, அந்த பறவையா தானே உயிர் உடம்பு இருக்குது. ஆனா அவர் உயிருக்கும் உடம்புக்கும் காட்டுற உதாரணம் எது? முட்டையிலிருந்து வெளியே பறவை போற மாதிரி உடம்புக்கும் உயிருக்கு நட்பிட்டார். அவர் என்ன பண்றாருன்னா ஒரே உதாரணத்துல ரெண்டு உண்மையை அவர் நமக்கு புரிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, உயிர் வேற உடம்பு வேற, அது சேர்ந்து இருக்கார். முட்டையும் அந்த கருப்பையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த முட்டை கரு இருக்குல்ல, ஆனா அது சேர்ந்து இல்லை. அந்த மாதிரி உயிரும் உடம்பும் சேராது. அதுக்கப்புறம் சொல்றார், நீங்க பாக்குறதெல்லாம் உயிரும் உடம்பும் சேர்ந்து இருக்கிறது தானே தவிர தனியா இருக்கிறத உங்களால பார்க்க முடியாது. உடம்புக்கும் உயிருக்குமான நட்புல உடம்பு என்பது அறிவு இல்லாதது. இந்த அறிவு இல்லாத பொருள்ல இருக்கிறது தான் உயிர், அது அறிவான பொருள். இந்த அறிவான பொருளும் அறிவு இல்லாத பொருளும் ரெண்டும் ஒன்னும் ஆயிடாது. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த திருக்குறள் இந்த ஒரு பாட்டிலேயே அவர் எல்லா தர்க்க முறைக்கான பதிலையும் அதுக்குள்ள வைக்கிறார். நீங்க பின்னாடி சைவ சித்தாந்தமா விளக்குற தர்க்க முறைகள் இருக்குல்ல, என்னன்னா அறிவு இல்லாத பொருளுக்கு என்றைக்கும் அறிவு வராது, அறிவு இருக்கிற பொருள் என்றைக்கும் அறிவு இல்லாமல் போகாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இல்லாதது ஒன்றை வர வைக்க முடியாது, இருக்கிற ஒன்றை அழிக்க முடியாது. இது நமக்கு அடிப்படையா நாம சொல்லுகிற லாஜிக் அல்லது தர்க்கம் அல்லது அளவை தமிழ்ல. இதுல நீங்க அறிவு இல்லாத இந்த பொருளுக்கு அறிவை வரவழைக்க முடியுமா? இது படிப்படியா இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும். நீங்க அறிவு இல்லாத பொருளுக்கு அறிவை வரவைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அறிவு இல்லாத பொருளில் அறிவுள்ள பொருள் தான் அறிவாக வேலை செய்யும். ஆனால் அறிவில்லாத பொருளே அறிவாக வேலை செய்யாது. இப்ப இந்த மைக்ல நான் கத்திக்கிட்டே இருந்தாலும் இந்த மைக்கு என்ன வராது? அறிவு வராது. ஆனா நமக்கு எல்லா காதலையும் கேட்கறதுக்கு அது துணையா இருக்கு. இது மூலமா ஸ்பீக்கர் வேலை செஞ்சு நமக்கு துணையா இருக்கு. இதுக்கு என்னைக்கும் வராதது நமக்கு வருது. இப்ப நம்ம உடம்புல எந்த பொருளுக்கு எந்த பகுதிக்கு அறிவு இருக்குதுன்னு கேட்டா இதயம் வரைக்கும் இல்லைன்னு தெரியும் தெளிவாகும். என்ன மாற்றி பேசலாம். நம்ம இதயத்துல வேற ஒருத்தர் இதயத்தை வச்சா அவனுடைய அறிவு நமக்கு வர்றதில்லை. இதயம் அறிவு பொருள் கிடையாது, ரொம்ப முக்கியமான மைனூட்டான பார்ட் தானே. அதுக்கப்புறம் மூளை வரைக்கும் சொல்றோம். மூளையை மாற்றி பார்த்தா அன்னைக்கு தான் தெரியும் அந்த அறிவு வேற இந்த அறிவு வேற அப்படின்ட்டு. மூளை வரைக்கும் அது கிடையாது. கண்ணுலயும் இல்லை, கண்ணை கூட மாற்றி பார்த்தாச்சு, வேற ஒருத்தன் அறிவு நமக்கு வரல. இதயத்திலையும் வேற ஒருத்தன் அறிவு வரல. ஆனா இதயமும் அறிவாளியா இருந்தா அது போயிட்டா நம்ம அறிவு போயிடும். அப்ப இதயம் கண்ணு இது எதுலையுமே நமக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை.
இன்னொருத்த கண்ணை நமக்கு பிடி கண்ணில் காட்டும் போது அதுக்கு அறிவு இல்லை. ஆனால் நம்ம கண்ணில் வச்சு பார்க்குறோம்ல, அது கூட கண்ணு எல்லாத்தையும் வச்சு பார்க்க முடியாதான். அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பொருளை மட்டும்தான் வச்சு பார்க்க முடியும். எல்லாத்தையும் கண்ணில் மாற்றிட முடியாது. உங்களுக்கு தெரியுங்களா, கண் ஆப்ரேஷன்ல என்னன்னு போய் கேளுங்க. ஆனால் இதயம் மட்டும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. அதில் கூட நமக்கு வாழ்வை மட்டும் மாற்றுறது, நம்ம நரம்பு எடுக்கிறது, அப்புறம் இதயத்தை மாற்றுறதுலாம் நமக்கு வேலை செய்கிறாங்கல்ல. இதுக்குள்ள இது எதுக்குமே அறிவு இல்லைங்கிறது எல்லா வகையிலும் தெரியும். இந்த தாண்டி ஒரு அறிவு வேலை செய்யும். அது அது எந்த காலத்திலேயும் இந்த உடம்புக்கு அறிவு இல்லை என்பதை நிரூபிக்கிறது. அதுக்கு மேல சில அறிவியல்ல கொஞ்சம் முட்டி மோதி ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முகுளத்தின் கீழே பீனியல்னு ஒரு சுரப்பி இருக்கு, பீனியல் கிளாண்ட். அதுலதான் அந்த சுரப்பி தான் வேலை செய்யும். உங்களுக்கு தெரியும், சுரப்பினா கண்ணுக்கு தெரியாது, அது எந்த பொருளாகவும் இருக்காது. இப்போ தொண்டைக்கு கீழே ஒரு சுரப்பி இருக்கும், அப்புறம் கணையம் ஒரு சுரப்பி இருக்கும். இதெல்லாம் ஒரு பொருளா இருக்காது. ஆனா அது நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க. நாளமில்லா சுரப்பினா ஒரு குழாயோ ஒரு பொருளாவோ இருக்காது. அந்த இடம் தான் கேப், அதுக்குள்ள அது வேலை செய்யும். அந்த மாதிரி முகுளத்துக்கு கீழே ஒரு சுரப்பி இருக்குது, அதுதான் உயிர், அதான் பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது தான் மேலை நாட்டுல கொஞ்சம் சொன்னதுதான். முகுளத்தின் கீழே அது என்ன கொஞ்சம் ரொம்ப நுட்பமான இடம். அந்த இடத்துல அது அவங்க சொல்றது ரொம்ப நுட்பமான இடங்கிறதுனால சொல்றாங்க அது. ஆனா நாம சொல்றது வேற. நாம சொல்றது எது? இதயம் கிடையாது. நாம் எங்க சொல்றோமோ அந்த கேப்புக்குள்ளதான் உயிர் இருக்குது. நான் இப்போ உலகத்துல எல்லாருமே நாம் இங்கதான் சொல்லுவோம். ஜப்பான்காரனா இருக்கட்டும், அமெரிக்காரனா இருக்கட்டும், லண்டன்காரனா இருக்கட்டும், யாராவது நாம் இங்க சொல்றானா, இங்க சொல்றானா, இங்க சொல்றானா, இங்கதான் சொல்றான். அப்ப இயற்கையா இந்த விஷயம்லாம் இயற்கையா உங்களை தாண்டி இருக்கும். இந்த பிறப்புக்குள்ள இயற்கையாக உலகத்துல மேனாலும் சரி, ஐயனாலும் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, எல்லாரும் சொல்ற இடம் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நடுவுல ஒரு இடம். அந்த இடம் தான் ஒரு தாமரை வடிவ ஆகாயம். இதுதான் வேதத்திலையும் சொல்றாங்க, திருஞான சம்பந்தர் சொல்றார், திருமூலன் சொல்றார், நாமளும் சொல்றோம். நான் என்ன புதுசாக சொல்றேன்னு கேட்காதீங்க. இப்போ உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நம்ம நெத்தி போட்டுல உயிர் இருக்குது. நெத்தி போட்டு ஆக்ஞை சக்கரம் சொல்லுவோம். அது 36 தத்துவமும் கமாண்டு கொடுக்குற இடம். அது மூளை இருக்கிற இடம். மூளையோட கமாண்டு கொடுக்கறதான் இந்த ஆக்ஞா சக்கரம். உங்களுக்கு யோகத்துல நிறைய சொல்லி கொடுப்பாங்க. என்ன கேட்டா எனக்கு யோகாலாம் தெரியாது, ஆனா ஏமாத்துற வேலை எனக்கு தெரியாது. நான் மிதக்கிறேன், குத்துறேன், மேலே ஏற்றுறேன்னு சொன்னா அது நமக்கு தெரியாது. நமக்கு ஒரே விஷயம் தான். அன்னைக்கு கூட அவங்க கேட்டாங்க. இப்போ சில பேர் இங்கே என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த விந்து தான் மேலே ஆக்ஞா சக்கரத்துல ஏறுது, மேலே ஏறுது அப்படின்வாங்க. நான் சொன்னேன், காரைக்காலம் மேலாம் எப்படிதான் மேலே போனாங்கன்னு கேட்பேன். அவங்களுக்கு இந்த ஆண் சக்தி பெண் சக்தின்னு ஒன்று தனியாக இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கடவுள் அனுபவம் தருகிற விஷயம் வேற. இவங்க ஆம்பளைக்கும் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. யோகத்தை ஆம்பளைக்கு மட்டும் தானே பேசிக்கிட்டீங்க, பெண்களுக்கு பேசுறது இல்லை. பெண்களுக்கு யோகா சொல்லி கொடுத்தீங்க. ஆனா உங்களை மாதிரி சுத்திரி ஏறுன்னு பெண்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களான்னு தெரியல எனக்கு. சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எந்த மாதிரி சக்தின்னு உங்களுக்கு செர்பென்ட் பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. ஒரு பாம்பு, மனப்பாம்பு இருக்குது, அது இப்படிலாம் இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதனாலதான் பெண்களுக்கு ஒண்ணுமே வராதுன்னு வேற தண்ணி எடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4-3 கேள்வி இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, சாக்கிரம், சொப்பனம், விழுச்சி, துரியம், துரியாதினா 5 ஆதாரம். 5 ஆதாரம் என்ன இருக்குது? சாக்கிர நிலை, சொப்பன நிலை, சுழற்சி நிலை, துரிய நிலை, துரியாதித்த நிலை 5ம் உயிர் மேல போய் கீழே வரும். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, 36 கருவி வேலை வாங்குறீங்கன்னா இங்க புருவ நடுவில் உயிர் இருக்கும். கொஞ்சம் கனவு உட்காந்து தூங்குறீங்க, கனவு காண்றீங்க அப்படின்னா தொண்டைக்குள்ள இருக்கும். கழுத்து சாந்திச்சுன்னா உயிர் கீழே இதயத்துக்கு இறங்கிட்டுன்னு அர்த்தம். இன்னும் நல்லா படுத்துட்டீங்க அப்படின்னா தொப்புளுக்கு போயிடும். அப்புறம் மூலாதாரத்தில் 5 ஆதாரம் தான். எதுக்கு? உயிர் மேல போய் கீழே வாழற, தினந்தோறும் வாழுகிற வாழ்க்கை. ஆனா இது இல்லாம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆட்சின்னு 6 ஆதாரம் சொல்லுவோம். புரியுதா? இது 5 நிலை தான், அது 6 ஆதாரம். இந்த 5 நிலையில தினம் போய் வர்ற மாதிரி இல்லாம முதுகு தண்டு வழியா ஆதாரத்தை புடிச்சிங்கன்னா அது வேற. அதுதான் இந்த மூளையில இருக்கிற அந்த எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சு 1000 தாமரை சொல்றது, இந்த 1000 மண்டபத்துல நடனம் பார்க்கறதுன்னு சொல்றது, உடம்பு அப்படியே நிலையா நிக்கிறது. இதுதான் திருமூலர் யோகியா இருந்து அனுபவிக்கிறது. இதுதான் உடம்புக்குள்ள அனுபவிக்கிறது. ஆனா உடம்புல இருந்து அனுபவிக்கிற எதுவும் அறிவானது கிடையாது. அறிவுக்கு அறிவான பொருள் சாமி சொல்றது. அறிவினுக்கு அறிவாம் பொருள். உயிருக்கு உயிர் சொன்னீங்களா, அது இது கிடையாது. உடம்புல இருந்து எடுக்கிற எது ஒன்றும் அசத்து அல்லது பால் அல்லது எது அது
அறிவு இல்லாத ஒன்றை, ஆனா பெரிய விஷயம். மற்றவங்களை நோக்க உடம்புல இருக்கிற சக்தி மொத்தத்தையும் அனுபவிக்கிறது இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை அபிஷேகம். ஆனால் அது உடம்பு நிலையா இருக்குமே தவிர உயிரோட அனுபவம் கிடையாது. உடம்பு நிலையா வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறது வேற, உயிர் உடம்பு நிலையா வச்சு பார்த்துதான் திருமூலர் இடையம் உடம்புல பூந்ததுனாலதான் ஆஹா இது இல்ல கடவுள் உடம்பா இருக்கிறதுங்கிறதே வேற அப்படின்னு அனுபவிக்கிறார். அப்போ இந்த உடம்புல இருந்து பேசுற ஆதாரம் அல்லது கேவலம் சாக்கிரம் சொற்பனம் என்று சொல்லுகிற இந்த நிலை, 5 அவத்தை, இதெல்லாம் இல்ல. உயிருக்கு ஒரு பர்மனன்ட் பிளேஸ் இருக்குது, அங்கதான் கடவுளோட பர்மனன்ட் பிளேஸ், நிலையான இடம். அதுதான் நான் என்று சொல்லுகிற இதய ஆகாயம் அல்லது கமல் ஆகாயம் அல்லது பிரம்மபுரம் அல்லது சிதம்பரம் அல்லது வண்டி புண்டரீகபுரம் அல்லது வள்ளிபுரம் அப்படிங்கிற பேர்ல வர விஷயம் எல்லாம் அங்கதான். இதுதான் தகர ஆகாயம், தகர ஆகாயம். இந்த விஷயத்தை தெளிவா வேதத்திலேயும் அல்லது உபநிடத்திலேயும் பேசின விஷயத்தை இங்க நீங்க எதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற கடவுளை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் வெளிக்கு உள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகத்தை அனுபவிக்க தர்றது அப்படின்னு வள்ளலார் தெளிவா பின்னாடி பேசுறார். இதுதான் திருஞான சம்பந்தர் தெளிவா இந்த உலகத்துக்கு சொல்றார். இந்த விஷயத்துக்குள்ள அனுபவம் வரும்பொழுது ஆன்மாவும் கடவுளும் ஆகிய ரெண்டும் சேர்ந்து இருக்குது, கடவுள் மட்டும்தான் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறத உடைச்சதுதான் திருக்குறளும் சொல்லுது, திருஞான சம்பந்தர் சொல்றார், திருமூலர் சொல்றார், வள்ளலாரும் சொல்றார், பாம்பனாரும் சொல்றார். ஆனா இதுக்குள்ள பிராக்டிஸ் வரும்பொழுது அல்லது இதுக்குள்ள செயற்பாடுகளை விவரிக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, இந்த அடிப்படை பொருட்களை மறுத்து விட்டீர்களானால் கடவுளை நீங்கள் அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதனாலதான் இதுக்கு முரணான அடிப்படை தத்துவங்களை பேசுகிற தத்துவத்துக்குள்ள கடவுள் என்னத்தை தரல, எந்த அனுபவத்தையும் கொடுக்கவில்லை. நான் அடிக்கடி கேட்க போகும்போது, எந்த கிறிஸ்து பைபிளுக்கு பிறகு வேற யாரும் அதுக்குள்ள வரலையே, இஸ்லாமுடைய குரானுக்கு பிறகு யாரும் அதுல வரலையே, அல்லது சங்கருடைய அத்வைதத்துக்கு பிறகு அதில் யாரும் அனுபவசாலிகள் வரலையே, அல்லது வேற எந்த தத்துவத்துக்குள்ளேயும் அனுபவசாலிகள் வந்து இது அனுபவம் சரின்னு சொல்லலையே. ஆனா அறிவாளிகளுக்கு அது ஒரு காலத்துக்கு பயன்படுது. அவன் இந்த பொருள் இதுக்கு அனுபவம் வரும்போது அது இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அனுபவம் வர்ற காலத்துல திருவள்ளுவரும் திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் இவங்கெல்லாம் சொன்னதுக்குள்ள திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் தொடர்ந்து அதே விஷயமா வராங்கல்ல. அப்ப அனுபவம் என்பது இந்த முறையில் சரியான வழியாக இருக்கிறது அல்லது சரியான முறையாக இருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள நான் யாருக்கே போட்டி போறதுக்கோ அல்லது எங்களுக்கு தான் பெருசுன்னு சொல்றதுக்கோ நான் வரல. அனுபவத்தை பெற்று சிறக்கிற வழிமுறைகளில் கடவுள் தொடர்ந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அனுபவத்தை தந்திருக்கிறார். அல்லது இது சரி என்று அவர்களுக்கு என்னது அருள் செய்திருக்கிறார். அப்படிதான் நம்ம இதுக்குள்ள வரோம். மற்ற எந்த தத்துவத்துக்குள்ளேயும் தொடர்ந்து அனுபவசாலிகள் வரல. அது வேற. அது வந்து வாழையடி வாழைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வார்த்தை. நான் சொல்றது ஒரு இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் வந்ததில்ல, இந்த வேற்று விஷயமா நாம மறுக்கிற மாதிரி வந்த தத்துவங்கள் தொடர்ந்து அனுபவசாலிகளால் ஏன் வளர்க்கப்படவில்லை? அப்போ அது ஒரு சில தரப்பு அறிவாளிகள் ஒரு சமயத்துல அந்த மாதிரி தத்துவத்துல இருப்பாங்க, அல்லது அந்த மாதிரி ஒரு வினையை கடவுள் அழிக்கலாம் முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அது போய் நிக்கலாம். ஆனா அது தொடர்ந்து வருகிற விஷயம் இல்லை. இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப நீங்க வந்து 365 நாளும் சொற்பொழி கேட்கறீங்க. ஆனா 365 நாள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இருக்குது? எல்லாம் பிடிச்ச மாதிரி சொன்னா அதோட மோசமானது வேற இல்லை. ஏதாவது ஒண்ணுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆனா சரியானதான் கேட்டா அது வேற. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்கிறது வேற, சரியானதுங்கிறது வேற. நான் சரியானது நோக்கி பயணப்படுகிறேன், ஆனால் எனக்கு இது பிடிச்ச மாதிரி, அவ்வளவுதான் விஷயம். நிறைய பேர் எத்தனை தடவை கேட்டாலும் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி தான் புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்றதே புரிஞ்சுப்பாங்க கிடையாது. அவங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுக்குதோ அதுலதான் நீங்க சொல்றது இது வரைக்கும் சரிப்பா, இதுக்கு மேல அப்புறம் பாத்துக்கலாம் நமக்கு புரியுறப்ப அதுக்குள்ள வந்து நிற்பாங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கடவுள் பாதையும் நான் தொடங்கினது. உனக்கு எப்படி உனக்கு புரிந்து கொண்டு சரியான இளையத்திற்கு வருவதற்கு சூழலை நீ பயன்படுத்திக் கொள்கிறாயோ அப்படி உன்னை அது வளர்த்து கொண்டு போகிறது அல்லது அது உனக்கு வாய்ப்பாக விளங்குகிறது அப்படிங்கிறத நான் தொடக்கத்துல சொன்னது. இப்போ இதுக்குள்ள இந்த அடுத்த தத்துவம் அதுக்குள்ள நாம வந்து எதுவா பேசல, ஒரு முரண்பட்டவர்களாகவோ அல்லது பகையானவர்களோ, இது ஒரு பாலிடிக்ஸ் சார்ந்த இது ஒரு அரசியலாக தான் நான் அதை பண்ணலாம். இப்போ நாம தமிழ் அரசியல் பேசுறவங்களும் அப்படி பண்ணுவாங்க. ஆஹா
வேதத்தை விட தமிழ் படித்தால் தான் உருகும் என்று இவர் சொல்லியிருக்கிறாருன்னு அவங்க பாட்டி பண்ணுவாங்க. நான் அந்த பாட்டிக்கே போறதில்லை. அது இல்ல அர்த்தம். அதுதான் திருஞான சம்பந்தர் தெளிவா முன்வச்சிருக்கிறார். என்ன முன்வச்சிருக்காரு? இப்ப நான் வேதத்துல பரம்பரையில வந்தவன், நான் கௌண்டன்ய கோத்திரத்துல பிறந்தவன், எனக்கு வேதம் நல்லா தெரியும். ஆனா அதை அனுபவிக்கும் போது இந்த மாதிரி அனுபவிங்க, அப்பதான் உங்களுக்கு அனுபவம் சரியா இருக்கும். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணாதீங்க, அரசியலா உங்களுக்குள்ள நீங்க பண்ணாதீங்க. அதுக்குள்ள அனுபவத்துக்கு எல்லாருக்கும் ஏன்னா தடை இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கிறாரோ. ஆனா இதுக்குள்ள உங்களை ஆட்சியாளர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. இது திருஞான சம்பந்தர் காலத்துலயும் அப்படிதான் இருந்தது, வந்து வள்ளலார் காலத்துலயும் அப்படிதான் இருக்குது. அவங்க காலத்துல எல்லாரும் போயிடுறாங்க. அப்பதான் வள்ளலார் என்ன பண்றாரு, தத்துவமே வேணாம்ப்பா, மதமும் வேணாம், சமயமும் வேணாம், நீங்க ஆள விடுங்க, நீங்க அடுத்தவங்க ஏதாவது சாப்பாடு போட்டுருப்பாங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். ஏன்னா அப்ப யாரோ அதான் முன்வைக்கிறாங்க. அவங்க காலத்துலயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ வினையை வெல்லவே முடியாதுப்பா, அவனால முடிஞ்சா சாப்பாடு கொடு, உனக்கு என்னன்னு உனக்கு வர்ற பிரச்சனையை பார்த்துக்கோ, சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறியா, உனக்கு வர்ற பிரச்சனையில ஒரு முடிவு கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். இதுதான் நல்வழி. ஔவையார் சொன்ன நல்வழி. நல்வழி கொடுக்கப்பட்டு பாருங்க, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஔவையாருடைய நல்வழி நூல் வந்து அந்த முடிவையும் அனுபவத்தையும், நீ என்னதான் எந்த நூல், வேதம், திருமுறை, எது வேணாலும் படி, ஆனா உன் வினையை வெல்றதுக்கு நீயா ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு உதவி செஞ்சு, நீயா ஏதாவது ஒரு வகையில் உன் பிரச்சனையை நீ ஃபீல் பண்ணினா கண்டிப்பா உனக்கு உண்மை தெரியும். நீ வேற எதுலையும் அதுக்கு தீர்வு கிடையாதுன்னு எழுதிருக்காங்க. இதுதான் திருஞான சம்பந்தர் சொல்றார். ஆனா உங்களை செயல்படுத்துறதுக்கே ட்ரை பண்றார். அதுக்கு அடிப்படை தத்துவத்தை புரிய வைக்கிறார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆனா அந்த கடவுள் கடவுள் என்பதாக அனுபவப்படும் பொழுது அதற்கு நீ தயாராக வேண்டும். அப்ப நீ என்கிற ஒன்று உண்டு. உனக்கு தடையாக இருக்கிற ஒரு ஆணவம் அல்லது அறியாமை என்பதை ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ள நான் வெளியே வர்றதுக்கு வேலை பார்க்கணும். அப்பதான் சுகம் என்பதையும் கடவுள் உண்டு என்பதையும் ஏற்றுக்கொள்றது. இப்ப இதை கூட நம்ம ஏன் மெனக்கிட்டு பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, ஆன்மா இருந்தான்னா இல்லைன்னா என்ன, ஏதோ ஒரு வேலையை பார்த்தோமா போனோமா, இதெல்லாம் ஒரு கட்டத்துல பார்த்தா நமக்கே ஏண்டா இதில் கத்துறோம், ஏண்டா போகிறோம், ஏண்டா இதெல்லாம் வந்து படிக்கிறோம் அப்படின்னு நமக்கே தோணும். உங்களுக்கு தோணும், இல்லை எனக்கு தோணும். இதெல்லாம் என்ன வேலை இது, ஏதோ 4 பேரை பார்த்து இதெல்லாம் பேசிக்கிட்டு நமக்கு ஏதோ வந்துட்டா போனோமா இல்லாம என்ன வேலை இருக்குன்னு தோணும். ஆனால் இதுல இன்னொன்று வர முக்கியமானது இருக்குது. என்ன தோணும்னா, இதாவது பரவாயில்ல கொஞ்சமா ஏதோ சரி நம்ம புகழ் இன்னொன்று வந்துருக்கு இல்லை, இதுல இன்னொன்று ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மேல கடுமையா கோபம் வரும். என்ன வரும் கேட்டீங்கன்னா, என்ன அந்த கடவுள் இவ்வளோ பெரிய மூத்தடியா இருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் பண்றான், இவனை ஒன்றும் பண்ணல, நமக்கு இப்படின்னா இவ்வளோ கொடுமையா இருக்குது, நமக்கு ஒன்றும் செய்ய நினைப்பேன். ஆனா அன்னைக்கு கூட கடவுள் என்ன பண்ணுவாரு, அவர் இருக்கிறவங்கிறத சின்ன சின்ன வீட்லையும் காட்டிட்டு இருப்பாரு. ஆனா இவ்வளோ பெரிய வீட்டை வச்சு நாம தூக்கி நான் காட்டிட்டு இருக்கோம். அது என்ன புரிய வைக்கிறதுனா, இப்ப நான் உங்களுக்கு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த சின்ன விஷயத்துல எவிடன்ஸ் காட்டிட்டே இருப்பாரு. நாம எதையாவது குட்டி வங்கிட்டு இருப்போம், அதுல இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அல்லது கடவுளை ஜனம் அனுபவிக்கிறவனா இருந்தாலும் அவனுக்கு இந்த பிரச்சனை உண்டு. அது நீங்க யாருனாலும் சொல்லுங்க, திருஞான சம்பந்தரா இருந்தாலும் சரி அல்லது சாமனாரா இருந்தாலும் சரி, அந்த கடைசியா கடவுள்கிட்ட கலக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஜனம் உண்டு. கடவுள் இல்லவே இல்லை ஏண்டா அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா வள்ளலார் வந்து நான் என்ன பிழை செய்தவனும் பாடணுமா, குடும்ப கோஷம் பாடணுமா, இல்ல பாம்பனார் தான் வந்து நான் இந்த பிழை செஞ்சனோ அந்த பிழை செஞ்சனோன்னு பாடணுமா? அந்த பிழைகளை செய்யறது இல்ல. அது இன்னைக்கு நான் படுற துன்பத்துக்கு எந்த பிழையில நான் கஞ்சா வித்தனோன்னே பாடுறாரு பாம்பு தான். ஒரு வழியில வந்து நான் கஞ்சா வித்து கொடுமை செஞ்சனா இன்னைக்கு பண்றது இல்ல. ஏதாவது ஒரு பொறுப்புல அதை பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் அதனுடைய விஷயம் இன்னைக்கு இவ்வளவு தாக்குதா அப்படின்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் பிடிச்சி இழுத்து கிழிச்சு அதை கொண்டு வரதுக்குள்ள கடவுள் உங்களை நம்ப வச்சு, டே நான் இருக்கிறேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவன் காட்டி உங்களுக்கு பெரிய இருக்கிற பாறாங்கல் விஷயத்தை கலக்கி தூளாக்குறதுக்குள்ள இவ்வளவு விஷயமும் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்தாதான் சுகத்தை நீங்க. இதுக்குள்ள நீங்க போற வழியெல்லாம் சுத்த சன்மார்க்கமா இருக்காது. இதுக்குள்ள என்ன வழியில வேணாலும் போலாம். சன்மார்க்கம்னா சத்திய வழி, அவ்வளவுதான். நானே சத்தியமும் ஜீவனமா இருக்கிறாங்களா, அதான் அது. அது அவங்க இல்ல, இதுதான் அந்த வழி. சத்திய மார்க்கம். மார்க்கம்னா வழி, நெறி. சத்துனா சத்தியம் அல்லது உண்மை, உண்மை நெறி, அவ்வளவுதான். இயற்கை உண்மையதாய் அப்படின்னு எழுதுவார் வள்ளலார் எல்லா இடத்துலையும். இயற்கையான உண்மையா அது வரும். அதுதான் நான் சொன்னது. ஏது கூட நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நிறைய தடவை இங்கே சைரஸ்தானம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு துணி வாங்கணும். துணி வாங்கி 2 நாள் போட்டு 3ஆவது நாள் அழுக்காயிடும். அதுக்கு ஒரு
துவைக்கிறல்ல, துணி துவைக்கிறல்ல, அதில் செலவு பண்றோம். செலவு பண்ணி வெள்ளையாடுறல்ல, அது முதல் நாள் போட்ட வெள்ளை வராது இல்ல, கடைசி வரைக்கும் அந்த முதல் நாள் போட்ட வெள்ளை வராது. எப்போவாது வருமா அது? அப்படி வர ட்ரை பண்ணா புண்ணியம் கேட்கும். ஆனா நாம கொடுக்கும் போதே அழுக்கு துணி, இது புது துணி எடுத்த மாதிரி மாறும். இதுதான் இயற்கை உண்மை. ஒரு நூல்ல என்ன வெள்ளை இருக்குதோ அந்த வெள்ளைக்கு இது மாறணும். கொடுத்தது அவன் அழுக்கு துணி. இதுதான் ஆணவமும் ஆன்மாவும் கலந்திருக்கிற நிலை அப்படின்னு நாங்க பேசுவோம். நான் சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை பல தடவை. இப்ப நான் ஒரு 4-5 வருஷமா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதாவது இப்ப நாம் இருக்கிற நிலைமை அழுக்கு துணி. இது பருத்தியிலிருந்து பஞ்சு இயற்கையாக எப்படி வெள்ளையாக இருந்ததோ அப்படி மாற்றப்படுவது. இதுதான் எது எது சுத்த சன்மார்க்கம். இந்த இடம் வரும்போது நீங்க கடவுளை அனுபவிக்கிற ஆளா இருப்பீங்க. இந்த உடம்பு அனுபவிக்கிற ஆளா இருக்க மாட்டீங்க. ஆனா உடம்பு இருக்கு. அதுதான் சுகர் தனிவெளி. இது எனக்கானது, இது வேற ஒருத்தனுக்கு இல்லை, எனக்கானது. அப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்குள்ள இருக்கும். அதான் திருச்சபைங்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த அடிப்படையில ஆன்மாவையும் புரிந்து கொண்டு கடவுளையும் புரிந்து கொண்டு வருவதற்கு எது அடிப்படைனா பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற 3 அடிப்படை உண்மைகளை ஏற்றுக்கொள்வோம். இதுக்குள்ள வாங்க வேணாம். இது ஒன்னா ரெண்டா ஏகமேவ அத்விதீய புள்ளியாக இருக்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கிறது அது இல்ல விஷயம். அப்படி போனவர்களுக்கெல்லாம் கடவுள் தொடர்ந்து எதை தரல, வாரிசுகளையோ அல்லது அனுபவசாலிகளையோ தரல. ஆனா திருஞான சம்பந்தர் சொன்ன முறையில பல வாரிசுகள், பல அனுபவசாலிகள். திருஞான சம்பந்தருடைய ஒட்டி திருநாவுக்கரசர், அவருக்கு பிறகு திருஞான சுந்தரர், அதுக்கு பிறகு இருக்கிற அருளாளர்கள், அப்புறம் சேக்கியார். திருஞான சம்பந்தரை ஒட்டித்தான் யாரு? நம்ம திருப்பூர் சிதம்பரசாமி, காணி கண்ணுடைய வள்ளல், அதுக்கப்புறம் வள்ளலார், பாம்பனார், எல்லாரும் யாருமே திருஞான சம்பந்தரை மறுக்கல. ஏன்னா ஞான பரம்பரையில் வேதத்தில் சொல்லப்பட்டதுடைய அனுபவ உண்மையை மாற்ற முடியாமல் சொன்னார், அல்லது மாறாத அனுபவ முடிவை சொன்னார். இந்த அனுபவ முடிவுக்கு முன்பாக அனுபவித்து சொன்னவர் திருமூலர். நான் பார்த்துட்டுப்பா இந்த உலகத்தை, கடவுள் அனுபவிச்சா இந்த 3 தாங்க உண்மைன்னு தெரியுதுன்னு அவர் சொன்னார். இதுக்கு முன்னாடி கடவுள் உண்மை எப்படி தெரியுமா, அற்புதம் அனுபவம் அதுன்னு சொன்னது காரைக்காலமையார். அதுக்கு முன்னாடி உடம்போடு உயிரிழை நட்புன்னு அதை ரொம்ப தெளிவா பொருள் வரையறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த மரபுக்குள்ள எங்கேயாவது உடைதா இந்த அனுபவம்? அதனாலதான் இப்ப போன 2 நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல நாங்க பிறப்பனோட நடத்த சைவ சித்தாந்த பெருமன்ற மாநாட்டுல நான் இந்த தலைப்பிலே பேசினேன். திருக்குறள் முதல் பாம்பனார் வரை இந்த அடிப்படை உண்மை மாறாமல் அனுபவத்தை கடவுள் வழங்கி கொண்டிருக்கிறார். இது மற்ற தத்துவங்களுக்கு அல்லது மற்ற தத்துவ அடிப்படைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு. இதுக்குள்ள கடந்து வியாபாரம் இதெல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறது தான் வள்ளலார் எல்லாரையும் எந்த சுவடையும் பின்பற்றாமல் தனியா கருணையை பொழிக்கிறார். அதுக்குள்ள நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். உங்களுக்குள்ள உள்ளொன்று புறம் ஒன்று இல்லாம இருக்கிற சுத்தம் வருமானால் இது சரி. எந்த தத்துவம் வேணும், எந்த சமயம் வேணும், அது உங்களுக்கு புரியும். அதை யாரும் படிக்க தேவை. அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றோம், பதிப்பத்து பாடத்தை சொல்லாம சுத்த சன்மார்க்க சுக தனிவெளிய புரிய வைக்க முடியாது. அதனால ஆன்மா, கடவுள், ஆணவம், கண்மம், மாயை என்கிற பொருள் வரையறைகளுக்குள் நீங்கள் தெரிந்தால் இந்த ஆன்மா எப்படி சுத்தமாக சத்திய வழியில் தனி வெளியாக தனக்கான அனுபவமாக சுகத்தை பெறுகிறது என்பதை முதலாக சித்தபை வெளியாக கூறுகிறார் என்பதை இந்த அகவலுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவள்ளுவருக்கு